கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் படிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளை குறித்து ஒரு சின்ன முகவுரை சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாட்டில் 5வது புஸ்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4ம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால், இயேசு பூமியில் இருந்தபோது, அவர் சரீரத்தில் இருந்தபோது செய்த ஊழியம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இஸ் பிசிக்கல் மினிஸ்ட்ரி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில சரீரத்தில் இருந்தபோது அவர் செய்த ஊழியம். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபை மூலமாய், இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னா அவருடைய சரீரமாகிய சபை மூலமாய் செய்யப்பட்ட ஊழியம். நான் பேசுற புரியுதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் சரீரத்தில் இருந்தபோது செய்த ஊழியம். அப்போஸ்தலர் நடபடிகள் இப்ப அவருடைய சரீரம் பூமியில நீங்களும் நானும் தான். அப்படியானால் இன்றைக்கு அவருடைய சரீரமாகிய சபை மூலமாய் செய்யப்பட்ட ஊழியம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போ ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 28 அதிகாரம் இருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைலாம் கொஞ்சம் கீழே உட்கார வச்சுங்க, அம்மா அப்பா மாதிரிலாம். கொஞ்சம் வசனம் கேட்க நல்லா இருக்கும். அங்கே நாற்காலியில் இப்பவுமே புருஷர்கள் ஐக்கியத்தில் சேர்ந்து இருக்கிற பிள்ளைகள்லாம் இப்படி முன்னால் வாங்கல, தம்பிமா சின்ன பிள்ளைலாம் வாங்கல. எங்க சர்ச்சுன்னா அதைத்தான் செய்வேன், உரிமையோட சொல்றேன். வாங்க. நாற்காலியெல்லாம் 40 வயசுக்கு மேல தான். நல்லது, இப்படி வாங்க. நல்ல பழக்கம். இந்த இடம்லாம் காலியாவே இருக்கக்கூடாது. இந்த முன் இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கணும் பிள்ளைகள்லாம். நான் சபைக்கு போகும்போது அப்படிதான். முதல் வரிசையில் அந்த முதல் ஆளா உட்கார்ந்துருவேன். எனக்கு முன்னால ஒரு ஆளை உட்கார விடவே மாட்டேன். அப்படி உட்கார விட்டதே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட். பாய் போட்டிருப்பாங்க, சிமெண்ட் கூட கிடையாது, மாட்டு சாணம் போட்டு மெழுகுன தர பாய். அதுல முதல் ஆளா பாய் போடும் போதே நாங்க சர்ச்சுக்கு போயிடுவோம். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே போய் பாய் போடுறதுக்கே நாங்க உதவி செய்வோம். சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல முதல் ஆளா உட்கார்ந்துடும். தப்பி தவறி எப்பமாவது 2வது ஆளா உட்கார வேண்டிய இடம் வந்துட்டுனா, அந்த இடத்துல யாராவது உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த ஆராதனை ஃபுல்லா ஒரே எண்ணம், இவன் எப்பண்டா எழும்பி போவான் அந்த இடத்த பிடிக்கலான்ட்டு. அப்படி மனசு இருந்ததுனால முன்னால இருக்கணும் நினைச்சதுனால இன்னைக்கு ஆண்டவரே நம்மளை முன்னால நிறுத்தி இருக்காரு. கையை தட்டி ஒரு அலையில சொல்றேன். அதனாலதான் உரிமையோட சொல்றேன், பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன். பைபிளை கொஞ்சம் மடியில வச்சுக்கணும். நல்ல பிள்ளைங்க அதெல்லாம் மடி, நல்ல நல்ல பழக்கங்கள். பைபிளை மடியில் வச்சுக்கணும். செல்போன் இருந்தால் இப்போ பார்க்கக்கூடாது, அதை ஆஃப் பண்ணணும். சைலண்ட் மோடில் போட்டுட்டு பார்க்க வேண்டாம். இந்த நேரம் வசனம்தான் முக்கியம். இந்த நேரம் ஆண்டவர் தான் முக்கியம். ஆராதனையில் அவருக்கு தான் முதலிடம். அவரை தவிர வேற எந்த காரியத்துக்கும் நமக்கு முதலிடம் இல்லை. தமிழகத்தின் முதலமைச்சரே இங்கே வந்துட்டார்னா கூட அவர் வரட்டும், ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அவரை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்.
அதனால யார் என் பக்கத்துல இருக்கிறாங்க என்பதல்ல, நான் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அதனால அந்த உணர்வோட ஆண்டவரை ஆராதிக்க பழகணும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் அவருடைய சரீரமாகிய சபை மூலமாய் செய்யப்பட்ட ஊழியம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் சரீரத்தில் இருந்தபோது செய்த ஊழியம். அப்போஸ்தலர் நடபடிகளை 28 அதிகாரம். பிள்ளைலாம் நல்லா கவனிங்க, பைபிள் நல்லா தெரியும். நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது, ஆண்டவர் எதற்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார், இதுல இருந்து என்ன நம்மோட பேச விரும்புகிறார். அவருடைய வசனத்துல வல்லமை இருக்கு, அவருடைய வசனத்துல சுகம் இருக்கு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. வசனத்தை படிக்கும்போது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வச்சேன். வசனத்தை படிக்கும்போது பரிசுத்தம் உண்டாகிறது. வசனத்தை படிக்கும்போது பேதை ஞானி ஆகிறார், ஞானி விஞ்ஞானி ஆகிறார். புரியுதா? பேதையை இந்த வசனம் ஞானியாக்கும், ஒரு ஞானியை விஞ்ஞானியாக்கும். நான் நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். அப்போ வேத வசனம் என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள், இந்த புஸ்தகம் தகவல்கள் தரும் புஸ்தகம் அல்ல. இட் இஸ் நாட் a book of information, it's a book of transformation. இன்ஃபர்மேஷன் தகவல், நியூஸ் பேப்பர், புத்தகம், பத்திரிக்கை, டெய்லி, வாராந்திர பத்திரிக்கை தகவல்கள் தரும். இது இங்க இப்படி நடந்துச்சு, அது அங்க அப்படி நடந்துச்சு. பரிசுத்த வேதாகமம் தகவல்களை தரும் புத்தகம் அல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் புஸ்தகம். இத கையில எடுத்தா ஒரு ஆள் வாழ்க்கை மாறாம இருக்காது. அதனால்தான் அந்த வசனங்களை உலகத்துக்கு சொல்லுகிறோம், பலர் கையில கொடுக்கிறோம், பல இடங்களில் கொடுக்கிறோம். சந்தோஷமான விஷயம், புதிதாக ஆட்சி அமைந்திருக்கிற இப்பொழுது தமிழக அரசனுடைய சபாநாயகர் JCD பிரபாகர், அவர் ஒரு கிறிஸ்தவர். சட்டசபையில என்னெல்லாமோ பாட்டு படி ஆரம்பிப்பாங்க. அவர் எடுத்த உடனே சொல்றாரு, வேத வசனங்கள் என்னை மாற்றிட்டு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவளிடம் செய்யாமல் இராதே என்ற வார்த்தை வசனங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்க காரணம் வேத வசனங்கள். சூப்பரான ஒரு வசனத்தை சொல்லி தமிழக சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு. சரித்திரத்துல முதல் தடவை வசனத்தோட. கைத்தட்டி ஒரு ஆள் இல்ல சொல்ல. ராயப்பேட்டா CSI வெஸ்லி சர்ச் வாசல்ல நான் நிப்பேன். நிறைய பேர் சர்ச்சுக்கு பைபிள் இல்லாம போவாங்க. அதை பார்த்து எல்லார் கையிலையும் பைபிள் கொடுக்கணும் ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. இப்ப சபாநாயகர் ஆன பிறகு இதெல்லாம் சொல்றாரு. 50 பைபிள் கொடுக்கலான்னு ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு பைபிள் 80 ரூபாய், 4000 ரூபாய் 50 பைபிளுக்கு. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம். அது பிறகு அங்க இங்கெல்லாம் போய் நானே பீச்சுக்கு போவேன், கடற்கரையில போய் பல இடத்துல நின்று யாருக்காவது பைபிள் வேணும் கேட்பேன், பஸ்ல ஏறி கேட்பேன். சிலர் முகம் சுழிப்பாங்க, சிலர் வாங்கிக்குவாங்க. இப்படியெல்லாம் கொடுத்து டிராக்ஸ் கொடுக்குற மாதிரி பைபிள் கொடுப்பேன். 500 ஆச்சு. இப்போ 5000 பைபிள் கொடுக்குறேங்கிறார். கைத்தடி ஒரு ஆளு சார். ஹல்லேலூயா. வசனம் சட்டசபையில பேசப்படுறது சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசி ஆரம்பிக்கிற சட்டசபை வந்துடும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அதானே ஜெபம் பண்றோம். ஆமென். சோ எந்த கட்சிங்கிறதுல முக்கியம் நமக்கு. அடுத்த 5 வருடம் தமிழகத்தில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு திறந்த வாசலை தந்து, இது ஒரு எழுப்புதலின் 5 ஆண்டுகளாக சபை தீர்மானித்து முன்னிலும் அதிகமாய் வேலை செய்ய, முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை அறிவிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரம் இருக்கிறது. முதல் 12 அதிகாரங்களை முதல் பகுதியாகவும் அடுத்த 16 அதிகாரங்களை இரண்டாவது பகுதியாகவும் நீங்கள் பிரிக்கலாம்.
முதல் 12 அதிகாரங்களை எப்படி புரிந்து கொள்ளலாம்? பேதுருவின் தலைமையின் கீழ் நடந்த ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் பீட்டர், பேதுருவின் ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல் 12 அதிகாரங்கள். அடுத்த 16 அதிகாரங்கள் பவுலின் ஊழியம் எடுத்துக்கொள்ளலாம். 2 பிரதான ஊழியர்களை பார்க்கிறோம். முதல் 12 அதிகாரங்கள் உள்ளூர் ஊழியம், லோக்கல் மினிஸ்ட்ரி. அடுத்த 16 அதிகாரங்கள் குளோபல் மினிஸ்ட்ரி. முதல் 12 அதிகாரங்கள் எருசலேம், சமாரியா, யூதேயா, உள்ளூர் ஊழியம். அடுத்த 16 அதிகாரங்கள் 13ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சென்றது. ஒரு ஆமீன் கேட்கலாமா? உள்ளூர் ஊழியம், வெளியூர் ஊழியம். 38 வருடங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய அந்த பீரியட், அந்த காலம் 38 வருடம். இயேசு பரலோகத்துக்கு சென்றதிலிருந்து பவுல் ஒரு வீட்டில் அவரை கைதியாய் வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியுது. அந்த டியூரேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் காலம் 38 வருடம் தான். 38 வருடம். அந்த 38 வருடத்தில் உள்ளூர்ல நடந்த ஊழியத்தை விட வெளியூர்ல ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், தேவையான எழுதி கொள்ளலாம். 32 நாடுகளுக்கு சுவிசேஷம் போயிருக்கு. 32 கண்ட்ரீஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 38 வருட ஊழியத்துல 32 நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு 54 பட்டணங்கள், 32 countries, 54 cities and 95 islands. இதெல்லாமே 38 இயர்ஸ்ல, 38 வருஷத்துல 32 நாடுகள், 54 பட்டணங்கள், 95 தீவுகள். இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்த ஊழியங்கள். சோ முதல் 12 அதிகாரங்கள் உள்ளூர் ஊழியம் பேதுருவின் தலைமையில. பேதுருவுக்கு கீழே யோவான், ஸ்தேவான், பிலிப்பு இவங்களெல்லாம் பார்க்கிறோம். அடுத்த 16 அதிகாரங்கள்ல பவுலின் தலைமையில, பவுல் பர்னபா என்று ஆரம்பித்தாலும் பவுலுக்கு கீழே சீலா, தீமோத்தேயு, ஒரு ஆக்கில்லா, ஒரு பிரிஸ்கில்லாள், ஒரு எப்பாப்பிரோத், இப்படி ஒரு நீண்ட ஒரு வரிசை இருக்கிறது. ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதையும் படித்தீங்கன்னா அவருடைய பலத்த செய்கைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்ததை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? 16-20 படிங்களாமா? வாலிப பிள்ளைகள்லாம் சொன்ன உடனே, ஆண் சொன்ன உடனே இது ஆதி ஆகமமா இல்லைன்னா ஆமோசான்னு எடுக்க ரெடியா இருக்கணும். பாஸ்டர் ஆண் சொன்ன உடனே எதை சொல்ல போறாரு? ஆதி ஆகமம் சொல்ல போறாரா, ஆமோஸ் சொல்ல போறாரு? அவ்வளவு வேகமா எடுக்க தெரியணும். நாங்கெல்லாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஒருத்தரையும் வசனம் வாசிக்க விட மாட்டோம். நாங்கெல்லாம் அப்படி சபையில இருந்தோம். ஒருத்தரையும் வாசிக்க விட. புரியுதாப்பா தம்பிமாரே, எதிர்கால முதல்வர்களே? புரியுதா இல்லையா? எதிர்கால முதல்வர்களே, நான் போய் முதல்வரா, நான் பரீட்சையில பாஸ் ஆவேனான்னு டவுட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அங்க பாஸோ ஃபெயிலோ, கர்த்தருடைய சபையில வந்துட்டா கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. ஒலிய மர கன்றுகளை போல. ஸோ பைபிள் கையில் இருக்கணும், பைபிள் படிக்கணும், அறிவும் புத்தியும் அவரால் தான் வரும். அலையில சொல்லாமா? இப்போ அந்த காலங்களில் ஒரு வசனம் சொன்ன உடனே யாரா ஒருத்தர் வாசிங்க, ஏன்னா 5 பேர் 6 பேர் போட்டி போட்டு வாசிப்பாங்க. யாரா ஒருத்தர் வாசிங்க, யாரா ஒருத்தர் வாசிங்க. இப்போ ஒரு வசனத்தை சொல்லிட்டு யாராவது ஒருத்தராவது வாசிங்களேன், யாராவது ஒருத்தராவது வாசி. இப்போ அப்படி அதே வார்த்தை தான் சொல்ற வேதம். யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் படிங்க, ஒருத்தர் படிங்கப்பா. இப்போ யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? வசனம் அப்படி ஆகி போச்சு பாருங்க. அவனுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அலையில சொல்லாமா? இந்த வேத வசனம் நம்ம கையில கிடைக்கலன்னா நம்ம இன்னைக்கு இருந்திருப்போமா? வசனங்கள் நம்மை வாழ வைக்குது, நம்மை பிரகாசிக்க வைக்குது. நம்ம தேசத்துல இன்னைக்கு நாகரீகம் வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்வதற்கு காரணம் வசனத்தை கையில் எடுத்த மிஷினரிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால இல்ல. இன்னைக்கு நாகரிகமா ட்ரெஸ் பண்றோம்னா, நாகரிகமா தமிழக வரலாறு படிச்சா தெரியும். ஒழுங்கா ட்ரெஸ் பண்றதுக்கு வரி கட்டணும், ஒழுங்கா முழு சரீரத்தையும் மூடுவதற்கு வரி கட்டணும். அப்படி இருந்த காலம் போய் சமத்துவத்தை கொண்டு வந்தது இந்த பைபிள்.
இன்னைக்கு நாம் நன்றாயிருப்பதற்கு காரணம் பைபிள். பெண்களுக்கு கல்வி வந்தது பைபிள். அல்லேலூயா சொல்றீங்களா? இப்போ வேத வசனம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறது வேதத்துக்காக. இதை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பைபிளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, படிங்கம்மா அந்த வசனத்தை. அவர்கள் புறப்பட்டு போய், மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன்னா அவர் போக சொன்னாரு. பரலோகம் போறதுக்கு முன்னால ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உலகம் எல்லாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மத்தேயு 28:18-19-20 கடைசி 3 வசனம். அதை பிரதான கட்டளை என்று அழைக்கிறோம். இங்கிலீஷ்ல கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை என்று அழைக்கிறோம். அந்த பிரதான கட்டளை, போங்க, சொல்லுங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, அது ஒரு கட்டளை. ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா அது ஒரு கட்டளை. இல்ல நான் கட்ட மாட்டேன், முடியாது. ரோட்ல போகும்போது டோல் பூத் வருது, வண்டியை நிறுத்தி காசு வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. கட்டளை. ஜிஎஸ்டி என்பது ஒரு கட்டளை, டோல் என்பது ஒரு கட்டளை. அதே போல இயேசு நமக்கு கொடுத்திருப்பது ஒரு கட்டளை. உலகம் எல்லாம் புறப்பட்டு போங்கன்னா, wherever you can go, நீ எங்கெல்லாம் போக முடியுமோ, எவ்வளவு தூரமா போறியோ, எங்கெல்லாம் போக முடியுமோ போய் என்னை பத்தி சொல்லு, சுவிசேஷம் அறிவிக்க புறப்படு. அவர்கள் அதே போல கீழ்ப்படிந்து அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அதோட முடியல, கர்த்தர் அவர்களுடனே கூட அவங்க போனாங்க, இவரும் கூடவே போனாரு. ஆமென் சொல்றீங்களா? நம்ம ஆண்டவர் நல்லவர். மத்தேயுல 28:20 சொன்னாரு, நீங்க போங்க, சீஷராக்குங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம், சதா நாட்கள், கடைசி நாள் வரை, சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்க எங்க போனாலும் கூட வரேங்கிறாரு. ஆமென் கேட்கலாமா? நீங்க எங்க போனாலும் கூட வரேன். just obey and proceed. கீழ்ப்படிஞ்சு நீ புறப்பட்டு போ. நீ போகும் இடமெல்லாம் நான் கூட வருவேன். நீ போகிற இடமெல்லாம் வருவேன். வந்தவர் சும்மா வந்தாரா? நிழல் போல சும்மா வந்தாரா? என்ன செய்தாராம்? எங்கும் அவர்களோடு கூட கர்த்தர் புறப்பட்ட, கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள். போங்கன்னு சொன்னாரு, அவங்க புறப்பட்டு போனாங்க. போகும்போது கர்த்தர் அவங்களோட கூடவே சென்று அற்புத அடையாளங்களை செய்து, அவங்க சொன்ன வசனம், இயேசு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணினா, இயேசு அற்புதம் செய்தார். இயேசு வியாதிகளை குணமாக்குகிறார் என்று சொன்னால் உடனே குணமாக்கினார். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவங்க பிரசங்கம் பண்றாங்க, உடனே பாவங்களை மன்னிக்கிறார். கட்டுகளை அறுக்கிறார், கட்டுகளை அறுத்தார். என்ன அவங்க பிரசங்கம் பண்ணாங்களோ அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஏராளமான அற்புதங்கள். ஒரு மேல் வீட்டில் ஆரம்பிக்குது. Acts starts with an upper room, ends with a prison room. மேல் வீட்டில் ஆரம்பிக்குது, மேல் அறையில் ஆரம்பிக்கிறது, சிறை என்கிற ஒரு வாடகை வீட்டில் முடிவடைகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வருடம் தனக்கென்று வாடகைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணினார் என்று 31ஆம் வசனம் வாசிக்கிறது. 28-31. 1:14 வாசித்தீங்கன்னா 13, அவர்கள் அங்கே வந்த போது ஒரு மேல் வீட்டில் ஏறினார்கள். 1ஆம் அதிகாரம் ஒரு மேல் வீட்டில் ஆரம்பிக்கிறது. 28ஆம் அதிகாரம் ஒரு வாடகை வீட்டில், பவுலுடைய சிறை, he was imprisoned, அவர் கைதியாக வைக்கப்பட்ட ஒரு வீடோடு முடிவடைகிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நீங்கள் வாசிக்கிற அடிக்கடி வருகிற வார்த்தை, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, அநேக அற்புதங்கள் அப்போஸ்தலருடைய கைகளினாலே, ஏராளமான அநேக அற்புதங்கள். ஜனங்களை பாருங்க, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். இப்ப மக்கள் ஏராளமா ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதங்கள் ஏராளமா நடக்குது. அப்போஸ்தலர் 9:31 சபைகள் பெருகிற்று. அப்போஸ்தலர் 6:1 சீஷர்கள் பெருகிட்டாங்க. பெருக்கம். the whole book of Acts
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பெருக்கம் 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 பெருக்கம். இன்கிரீஸ் இன்கிரீஸ் இன்கிரீஸ். 120 பேரோடு ஆரம்பித்த சபை அது ஒரு சபையாய் ஆரம்பிக்கல. இட் வாஸ் a prayer movement. ஒரு ஜெபக்குழுவாய் இருந்தது. 120 பேர் மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணினார். அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 120 பேர். ஒரு 10 நாள் 10 நாள் இன்றிலிருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10 நாள் பெந்தேகோஸ்தே நாள் வர்ற ஞாயிறுக்கும் அடுத்த ஞாயிறு 24ஆம் தேதி. இன்னைக்கு நமக்கு 15 16 இன்னைக்கு 15. இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாள் இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி போன நாள் 40வது நாள் பரலோகம் போனார் இருக்கு இல்லையா, அது இந்த நாளா இருந்தால் அடுத்து வந்த 10வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது செய்த காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் வரலாறு, இது கதை அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபைகள் 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த 10 நாள் இயேசு பரலோகம் போனாரா 40வது நாள், அது இன்றைக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நாம அந்த விசேஷத்தை நாட்கள் எல்லாம் பெருசா நம்ம நினைக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளை விசேஷமா நினைக்கிறோம். பெந்தேகோஸ்தே பெருவிழா என்று பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தி மக்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். கைவிட்டு ராமின் சொல்லாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு பரலோகம் போனார் 40வது நாள். போகும்போது சொன்னார், நீங்க பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேம்ல காத்திருங்க. மலை மேல இருந்து இயேசு பரலோகம் போனார். அவங்க எல்லாம் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து எருசலேமுக்கு வந்து ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். அந்த ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு இறங்கி வந்து ஒரு மாடி மேல் வீட்டில் ஏறி அங்க ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சுமார் 10 நாட்கள். அங்க நீங்க எழுதிக்கலாம். அந்த 14வது வசனத்துல அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சுமார் 10 நாட்கள் எழுதிக்கலாம் பேனாவில். உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி பைபிளை வச்சுக்கணும். ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பைபிளை நீங்க படிக்க 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 எவ்வளவு பைபிளை எழுத முடியுமோ எழுதணும். பாருங்க பைபிளை பாருங்க. பைபிளை என்னால படிக்க முடியல. ஏன்னா அங்க இங்க பயங்கரமா கோடை போட்டு பைபிள் இப்படி இருக்கணும். படிக்க 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 என்ன புரியுதோ அப்படி எழுதிக்கணும். புரியுதா? கிட்ட வந்து காட்டுட்டா தெரியுதா? சில ஆட்கள் பைபிள் ரொம்ப புனிதமான பரிசுத்தமானது, அதில் ஒன்றும் எழுதக்கூடாது, அது நேரம் ஷெல்ஃபில் வைக்கணும், கீழே இறக்கணும். அப்படி இல்லை. பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா பக்கம் பக்கமா எவ்வளவு எழுத முடியுமோ எழுதி நீங்க பார்த்து நாங்கள் காட்டிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே காட்டு. ஒரு 4 கலர் பெண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அம்மா பார்க்குறீங்களா வேல்யூ பிள்ளைகளே, உங்களுக்கு தான் காட்டுறேன். இப்போ நான் வந்து உங்க பைபிளை பார்க்கலாமா? புரியுதாப்பா தம்பிமாரே? ஏன் இதை சொல்றேன்னா, பைபிளை படிக்கும் போது நல்ல ஒரு விருந்து சாலைக்குள்ள போன மாதிரி உணரணும். ஆமீன் சொல்லாமா? அவர் என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். பைபிள் ஒரு விருந்து சாலை. இட்ஸ் a banquet, ஒரு ஃபீஸ்ட். அத மாதிரி கர்த்தர் அங்க எழுதி வச்சிருக்கார். ஒரு ஆமீன் கேக்குறீங்களா? ஆண்டவர் நல்லவர். அன்பானவர்களே, அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கிறோம் அநேக அற்புதங்கள், அநேக சபைகள், அநேக விசுவாசிகள், அநேக சீஷர்கள், தேவதூதர்கள் இறங்குறாங்க, பிசாசுகள் ஓடுது, அற்புதங்களுக்கு அளவே இல்லை. மந்திரவாதிகள் பயப்படுறாங்க, மாயவித்தக்காரங்க நடுங்குறாங்க. அதெல்லாம் அன்றைக்கு நடந்தது. இன்றைக்கும் நடக்குமா? நடக்குங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நடக்காதுங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் பாடுறோம்ல, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஒரு டி மைனர், டி. ஒரு நிமிஷமா
ஐயா கீபோர்டு கொடுத்துடட்டும். சீமேனு கொடுக்கலாமா? ஓகே. ஆண்டோடைய வல்லமை குறைந்து போகல. ஆண்டோடைய வல்லமை இன்றைக்கும் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால என்ன செய்தாரோ அதை இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கைதட்டி உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, நல்லா கைதட்டு பிள்ளைங்க எல்லாரும். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திரசும் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் சாத்தானை நாம் மிதித்திடுவோம். உந்தன் வல்லமைகள் வல்லமைகள் கைதட்டு வல்லமைகள் வல்லமைகள் வல்லமைகள். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் இயேசுவே, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். பாடுங்க. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை நல்ல கைதட்டி சத்தமா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இல்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இல்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அன்றைக்கு செய்தார் என்று படிக்கிறோம். ஆனா இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நம்மில் பலர் சாட்சி. மேடையில் நிற்கிற நானே சாட்சி. சூனியம் மந்திரம் பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்தை இயேசு சுகமாக்கினார். டாக்டர்கள் சரி பண்ண முடியல, மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவ சிகிச்சைகள் சுகம் தர முடியல. ஆனா இயேசு வானமும் பூமியும் படைத்த தெய்வம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர். அந்த மந்திரவாத பிடியிலிருந்து பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து எங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கி, பைத்தியம் பிடித்த எங்க அப்பாவை இயேசு சுகமாக்கி, எங்க அம்மாவை அப்பாவை ரட்சித்து, என்னையும் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றி உங்க நடுவில் நின்று இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்வதற்கு ஜீவனை கொடுத்த அவருக்கு நல்ல கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமீன் கேட்கலாமா? நம்புறீங்களா? சொல்லுங்க ஆமீன். நீங்க சொன்னாதான், நம்ம வாயில தான் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் வெளிப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். யாரோ ஒருத்தரை நினைச்சு நீங்க இங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க நினைக்கிறவங்க எங்கேயோ இருக்காங்க. அங்கேயே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய முடியும். அவங்க எத்தனை 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும், உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், உங்க மகனா இருக்கலாம், உங்க வீட்டில் யாரோ ஒருவர் வெளிநாட்டில் இருக்காங்களா, ஒரு தேவையோட இருக்காங்களா, இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு இங்க ஜெபிக்கும் போது அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லவே இல்லை. ஆமென். அப்ப அற்புதங்கள், இதுக்கெல்லாம் ரகசியம் என்ன? அதத்தான் இப்ப படிச்சோம். 4:31 Acts 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது when they have prayed, the place where they were meeting was shaken and they were all filled with the Holy Spirit and preached the gospel. Yes. Preach the word of God. அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2 வார்த்தைகளை அடிக்கடி படிக்கலாம். ஒன்று ஜெபம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். அந்த ரெண்டையுமே இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் 28 அதிகாரத்துல நிறைய தடவை வரக்கூடிய ஒரு வார்த்தை ஜெபம், 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 ஜெபம். இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் கொண்டு போனார், ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் வந்தார், ஆவியானவர். சோ ஜெபமும் பரிசுத்த ஆவியானவரும் அந்த ஆதி திருச்சபையில அதிகமாக விசுவாசிகள் வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. ஆவியானவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதுதான் சபை வளர்ச்சியின் ரகசியம். சபை வளரணுமா? ஜெபம் இருக்கணும். சபை வளரணுமா? ஆவியானவர் கிரியை செய்யணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஜெபம் பண்ணின போது, when they have prayed, not that they wanted to pray. நாங்க ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஜெபிக்க ஆசை இருக்கு, ஆனா ஜெபிக்க முடியல. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு, ஜெபம் பண்ண முடியல. ஜெபிப்பேன்னு சொல்லுவாங்க, ஜெபிக்க முடியல. ஜெபிக்க வேண்டான்னு யாரும் நினைக்கல. ஆனா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணலான்னு தான் நினைச்சேன், திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு, நைட்டு பார்த்துக்கலாம், ராத்திரி பார்த்துக்கலாம், பிறகு ஜெபம் பண்ணலாம் நினைச்சேன். இப்படி எத்தனை பேர் சொல்றாங்க? ஜெபத்தை தள்ளி போடுகிற நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது அநேகருக்கு ஜெபம் என்பது ஒரு போர் அடிக்கிற விஷயம். ஏதோ மனப்பாடம் பண்ணி போய் 10 திருக்குறளை ஒப்புவிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஜெபம் என்பது பைபிள்ல இருக்கிற 10 வசனத்தை ஆண்டவருக்கு சொல்றது இல்ல. ஜெபம் என்பது அவரை உங்க பக்கம் வளைக்கிறது இல்ல. ஜெபம் என்பது அவரை என் பக்கம் வளைப்பதல்ல. இப்படித்தான் நீங்க செய்யணும், அப்படி ஆண்டவரை வளைப்பதல்ல. அவர் சித்தத்துக்கு நான் வளைஞ்சு கொடுக்கிறதான் ஜெபம். புரிஞ்சா ஒரு ஆமீன் சொல்லுங்க, நல்ல கைத்தட்டி சொல்லுங்க ஹalleluya. பல வேளைகளில் நான் ஜெபம் பண்ணி இதை சாதிச்சிடலாம், அதை சாதிச்சாலும் நினைப்போம். பல வேளை ஆண்டவர் சொல்வாரு, நீ ஒன்னும் சாதிக்கிறது இல்ல. ஜெபம் என்பது தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்பதான் ஜெபம். not to bend God. ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், தப்பில்லை அந்த ஜெபத்துல. ஒருத்தரை சுகமாக்கும், தப்பில்லை அந்த ஜெபத்துல. ஒருத்தருக்கு வேலை தாரும், அந்த ஜெபத்துல தப்பில்லை. ஆனா ஆண்டவரை என் இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. ஒரு வில்ல வளைக்கிற மாதிரி ஆண்டவரை வளைப்பதல்ல ஜெபம். அவர் விருப்பத்துக்கு நான் வளைஞ்சு கொடுக்கிறேன். 3 தடவை ஜெபம் பண்றேங்கிறார் பவுல். நான் ஆதாரம் சொல்றேன், 3 தடவை. நீங்குமா நீங்காதா? என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது. நமக்கு 2 பதில். நிறைய இந்த பிள்ளைங்க இப்படி கை காட்டுவாங்க தெரியுமா? இந்த 2 விரல்ல ஒரு விரலத்தோடு, ஒன்னு எஸ் ஒன்னு நோ, ஒன்னு சக்சஸ்,
+2 ரிசல்ட் வருது. 2 வரல ஒன்னத்தோடு. இவங்களே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த 2 வரல ஒன்று என்னது, ஒன்று பாஸ், இன்னொன்று ஃபெயில். நம்மளே முடிவு பண்ணிட்டு இதில் ஒன்று தொடுவோம். நம்ம நினைச்ச மாதிரி வெற்றியை இவங்க தொட்டுட்டாங்கன்னா அப்பா, நம்முடைய கற்பனை அது. நமக்கு தெரிஞ்ச பதில் 2 தான், எஸ் இல்லைன்னா நோ, சரியா தவறா. ஆண்டவர்கிட்ட போய் பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த 2 விரல்ல ஒரு விரல்ல தொடுங்கப்பா, நீங்கம்மா நீங்காதா? அவர் சொல்றாரு, 3வது ஒரு விரலை காட்டுங்கிறாரு. அது என்ன ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும்ட்டார். இவர் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்டவரேன்னு கேட்டிருப்போம். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கேட்டிருப்பாரு, நீ என்னை விட ரொம்ப அறிவாளியா, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியல? புரியுதா உங்களுக்கு? பல வேளைகள்ல நான் ஒரு பதில முடிவு பண்ணிட்டு, ஆண்டவரே எஸ் ஆர் நோ, நீங்கமா நீங்காதா, அதுக்கு பதிலே கொடுக்கல. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்பா. எஸ். அதுல திருப்தியாக வாழ்ந்தார் பவுல். கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. பல வேளைகள்ல ஜெபம் என்பது ஒரு பெரிய நிறைய ஒரு லிஸ்டோட ஆண்டவர்கிட்ட போய் அவ்வளவும் சொல்லி உடனே பதில் கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். இல்ல, ஜெபம் என்பது ஒரு உறவு. ஒரு உறவு, அது தகப்பன் பிள்ளை போன்ற உறவு. ஒரு தகப்பன் இடத்துல பிள்ளை எப்பவும் காசுக்கு தான் வருதுன்னா அந்த அப்பா அந்த பிள்ளை என்ன நினைப்பாரு, வராம்பாரு, என் சொத்தை அழிக்கிறதுக்கே பிறந்திருக்கான் அப்படின்னு நினைப்பாரு. எப்ப பார்த்தாலும் என்னடா ஒரு மாதிரி வர, இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் ஓட்டுறாங்கப்பா, நீங்க எனக்கு ஒரு பைக் வாங்கி தரக்கூடாதா? எப்படியோ அவரும் கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றாரு. இப்படி ஒன்னொன்னா எது வேணும்னு வேணுங்கும் போதான் அந்த அப்பாட்ட கேட்கறதும், அதுக்கப்புறம் அப்பாட்ட உட்காந்து, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, எப்படிப்பா இருக்கீங்கப்பா, என் மேலதான் உங்களுக்கு வருத்தம் இருக்காப்பா, உங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளை கேட்டா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒண்ணுமே கேட்காம எப்பவும் எனக்கு 500 கொடுப்பா, 1000 கொடுப்பா, காலேஜில் டூர் போறோம்ப்பா 2000 கொடுப்பா, கொடுப்பா கொடுப்பா கொடுப்பான்னு கேட்டா வரான்ப்பா, என்ன மொட்டை அடிக்கிறதுக்கே ஒருத்தன் வரான், என்ன காலி பண்ண. அப்பா அவனை பார்க்கும் போதே அவருக்கே ஒரு அலர்ஜி ஆயிடும். ஆண்டவருக்கு நம்மளை பார்த்து அலர்ஜி ஆகக்கூடாது. பரவாயில்ல, என் பிள்ளை வந்துட்டானா, என் பிள்ளை வராளா, என்கிட்ட பேசுறதுக்கா, என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் வேணும். அல்ல சொல்லுங்க, ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் வேணும். உங்க சமூகம் தான். அருமையான அந்த பிரசன்னத்தை உணர்கிற உங்க பிரசன்னத்தை, அழகா ஒரு பாட்டு இருக்கு, எஃப் மைனரா, எஃப் மேஜர் தான். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கைத்தடி பாடலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மா. எல்லாரும் கைத்தட்டு சத்தமா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. கைத்தட்டி சத்தமா. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. அப்படியே மைனர் வாசி. கைத்தட்டி கைத்தட்டி நல்லா கைத்தட்டி. ஆவியானவரே, உங்க பிரசன்னம் இனிமையாக இன்பமாக என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். உங்க பிரசன்னம் எத்தனை இன்பம், உங்க சமூகம் எத்தனை இன்பம், உங்க
உங்க பிரசன்னம் எத்தனை இன்பம், உங்க சமூகம் எத்தனை இன்பம். இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும், இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும். இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும், இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே நாளும் கடந்திட வேண்டும். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, உம்மோடு நான் வாழும் வாழ்க்கை இன்பமே, உம்மோடு நான் வாழும் வாழ்க்கை இன்பமே, உம்மோடு நான் வாழும் வாழ்க்கை. கைதட்டி சத்தமா, உம்மோடு நான் வாழும் வாழ்க்கை இன்பமே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கமான உறவு தான் ஜெபம். காலையில் எழும்பி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ராத்திரி ஒரு அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்றது, அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. அது ஒரு சடங்காச்சாரம். காலையில ஜெபம் பண்ணோம், நைட் ஜெபம். பகலெல்லாம் அவரை நினைக்கிறோமா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதவுது போல. அப்போ அந்த ஒவ்வொரு நிமிடமும் அந்த வாஞ்ச, அந்த ஆசை, அந்த தாகம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்துல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு, என் மாம்சமும் இருதயமும் உங்களை வாஞ்சிக்குது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறேன். ஆசை, வாஞ்ச, தாகம், இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க கைத்தட்டி. நீங்க செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு, எனக்கு இல்ல. பாஸ்டருக்கு நீங்க கைத்தட்டல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கைத்தட்டுறீங்க, அவரை சந்தோஷப்படுத்த கைத்தட்டுறீங்க, அவரை ஆராதிக்கிறது கைத்தட்டுறீங்க, வாய் திறக்கிறது அவருக்கு, கைத்தட்டுறது அவருக்கு. இதெல்லாம் பாஸ்டர் சொல்லாமலே செய்யணும். ஆண்டவர் நல்லவர். அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் பைபிள்ல எதுன்னு கேட்டீங்கன்னா யோவான் 15. செடி கொடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடியும் கொடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இணைந்திருக்கும். கொடி செடியோட இணைந்திருந்தா எப்படி? இந்த கை இந்த உடலோட இணைந்திருக்கு, இந்த கை இந்த உடம்போட இணைந்திருக்கிறதுனால இந்த கைக்கு நான் ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் செய்யல, சாப்பிடுறேன், அந்த பலன் கைக்கு வருது. செடிக்கு தண்ணி ஊத்துறேன், கொடி பச்சையா இருக்கு. செடிக்கு உரம் போடுறேன், கொடி காய்க்குது. கொடி நீங்க, நாம் செடி அவர். அவரோட ஒரு கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பசுமையாவே இருக்கும், செழிப்பாவே இருக்கும், அவரை போல இருக்கும். அவர் எவ்வளவு நல்லவரோ அவரை போல நல்லவர்களா இருப்போம். அந்த இணைப்பு, அந்த கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையை விட்டு குறையவே கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? மரணமோ ஜீவனோ, வாழ்வோ சாவோ, தேவதூதரோ, இந்த உலகத்தில் எதுவுமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று தெரியும் சொல்லல, நிச்சயித்திருக்கிறேன். Nothing can separate me from the love of Christ. அவ்வளவு நான் அவரோட நெருக்கமா இருக்கிறேன். அது இன்னும் கேட்கிறாரு பாருங்க, அந்த ஜெயில்ல இருந்துகிட்டு சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்பது சூழ்நிலையை வச்சு இல்ல, சூழ்நிலைகளின் நடுவுல நம்மோட யார் இருக்கிறார் என்கிற தெளிவு நமக்கு இருக்கிறதுனால. ஜெயில இருந்து எழுதுறாரு, 17 தடவை வருது அந்த பிலிப்பியர்ல சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிற வார்த்தை. ஜெயில இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம், சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. கரெக்டா?
யாரும் ஜெயிலுக்கு போனதில்லை, அதனால ஒரு டைப்பா பாக்குறீங்க. ஜெயில்ல ஒரு ஆள் இருந்தா வெளியில இருந்து நாம சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சீக்கிரம் வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஜெயில்ல இருக்கிறவர் நமக்கு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ஜெயில நான் தனியா இல்ல, என்னோட ஒருவர் இருக்கிறதுனால என்னுடைய எல்லா விதமான நஷ்டமும் எனக்கு லாபமா தெரியுது, எனக்கு வருகிற உபத்திரவம் எனக்கு ஆசீர்வாதமா தெரியுது. எனக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தா என்ன, அக்கினி சூளையா இருந்தா என்ன, இந்த சிங்க கெவியா இருந்தா என்ன, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, என்னோட இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பாடுங்க. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. நல்ல சத்தமா கைத்தட்டி. காப்பவர் சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. பாடு, வாய் திறந்து பாடுங்க, வெறும் கைத்தட்ட வாய் பாடுங்க, பாட்டை பாடுங்க, பாட்டை பாடுங்க. எதுக்கு ஆண்டவர் வாய் தந்திருக்காரு? உன் வாயை விரிவாய் தர. கை நல்லா தட்டுறோம், வாய் திறக்கிறது இல்ல. வாய் திறந்தாதான் கிருபை வரும், ஸ்தோத்திரத்தினால கிருபை வரும். சோ கை தட்டினா போதாது. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், பாடணும். நாங்கெல்லாம் சர்ச்சில் பாடும்போது இந்த உள்ள இருக்கிற நரம்பு வெளியே தெரியும். இப்பெல்லாம் மைக்கில், அந்த காலம் மைக்கே கிடையாது. 200-300 நாள் கத்த வேண்டியதான். அது ஒரு ட்ரம் இருக்கும். அந்த காலத்தில் பெந்தேகோ சபைனா, பெந்தேகோ சபைக்கு அடையாளமே ட்ரம் தான். டம் 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 அடிச்சா பக்கத்துல யாரும் தூங்க முடியாது. நம்ம ஆட்கள் நல்லா தூங்குவாங்க. இப்ப கூட பார்த்தா தெரியும் பாருங்க, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லையில சொல்றீங்களா? நம்ம தான் பாக்குறோமே சபையில 40 வருஷமா எங்கேயும் வராத தூக்கம் நம்ம சபைக்குள்ள வந்தோன்னு வந்துருதுங்க. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்காங்க, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அது அங்கங்க நீங்க பெட்டில் படுக்கும் போது அது வரணும், இங்க வரக்கூடாது. அல்லையில சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது வந்துடும். 3 நாள் தூங்காத மாதிரி நல்லா தூங்கும். சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்குதுங்க. எப்படியோ ஆண்டு கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் தூங்க வச்சு என்ன அனுப்புறாருன்ட்டு. ஆனா போகும்போது மட்டும் அடுத்தவங்க செருப்பை போட்டு போயிடுவாங்க. கரெக்டா போகும். வந்திருக்கல? அந்த அவங்களுடைய பழைய செருப்பை விட்டுட்டு பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. போறதெல்லாம் புது செருப்பு தான் போகுது. இது எங்க சபை அனுபவத்தை சொல்றேன். அப்ப நான் ஆறுதல் கூட்டம் நடத்தணும். பயப்படாதீங்க பிரதர், பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின, கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியம் செய்கிறேன். எத்தனை வாரம் தான் சொல்றது செருப்பு காணவில்லை. ஓகே. அப்ப சபைக்கு வரும்போது அந்த ஒரு ட்ரம் இருக்கும் பாருங்க, அடிச்சா அது ஒரு பக்கம். அப்புறம் டேமரின் ஒன்று இருக்கும். இந்த கீபோர்ட்லாம் வராத காலம் அந்த காலம். மைக் கிடையாது, டேமரின் கூட முறக்காசு, இந்த 3 தான். அடிச்சா ஒண்ணுமே பாட்டே வெளியே கேட்காது, அவ்வளவு சத்தமா இருக்கும். அதுதான் ஆராதனை. அப்படி பாடின அந்த நரம்பெல்லாம் அப்படி வெளியே தெரியும். அந்த மாதிரி ஆண்டவருக்காக பாடுறோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே, இப்ப பிரசங்கம் பண்றேன்னு, இந்த மாதிரியும் பிரசங்கம் இருக்காது. பிரசங்கம் ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் எங்க சபையில பிரசங்கம். அவர் யோவான் ஸ்நானகன், நாங்கெல்லாம் விரியன் பாம்பு குட்டி மாதிரி. அவர் எடுத்த உடனே பேசுவார். எங்க சபை ஊழியர் விரியன் பாம்பு குட்டின்னு தான் சொன்னதில்லை. யோவான் எப்படி பேசினாரு? இப்பவுமே கோடரி மரங்களின் வேரறிக வச்சிருக்கேன்னு அவர் சொன்னார். இவன் இப்பவுமே உன் கழுத்துல வச்சிருக்கிறேன்டாங்கிற மாதிரி எங்க ஊழியர் பேசுவார். அப்படிதான் எங்க ஆராதனை இருந்துச்சு. ஆனாலும் நல்லா பாடணும், கை தட்டணும், ஆராதிச்சோம். கை தட்டுறதை விட பாடுறது நல்லா இருக்கணும். ஆமீன் சொல்லாமா? இப்ப பாடலாமா? பாடுறீங்களா? புரியுதா தமிழ்? சத்தமா பாடணும். ஹார்ட் அட்டாக் வராது. சத்தமா பாடணும். தொண்டை நல்லா வரும். எனக்கெல்லாம் பாட்டு பாட வராது, ஒண்ணுமே வராதுங்க. இந்த சர்ச்சில் கத்தி 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 பாடிதான் இன்னைக்கு பல கூட்டங்கள்ல பாடுறேன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நல்லா கத்துங்க. எப்படி பாஸ்டர் உங்க த்ரோட்டை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இதை சாப்பிடுவீங்களா? இதை எல்லாமே சாப்பிடுவோம். தள்ளுபடி ஆகவுமே நமக்கு இல்லை. அல்ல சொல்றீங்களா? கோல்டா, ஹாட்டா, மீடியமா எல்லாம் சாப்பிடுவோம். ஒன்னும் ஆகாது. ஏன்? கர்த்தருக்காக பாடுறோம்,
கர்த்தரை ஆராதிக்கிறோம். நல்ல கைத்தடி பாடலாம். ஹalleluya. உங்க கைத்தடி மேஜர் ஏ மேஜர் நல்ல கைத்தடி சத்தமா. தகப்பனே சிங்ககேபியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ எல்லாரும் பாடுங்க சத்தமா. காத்திடுவார் சத்தமா. சிங்ககேபியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை சத்தமா உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. இயேசுவே இயேசுவே ஆராதிப்பேன். இயேசுவே இயேசுவே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. உம்மையே ஆராதிப்பேன். அப்பா உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எல்லா கையை தட்டி அந்நிய பாஷைகள்ல ரஹ ரக்கரா தீரபோ ரிபலமா யதுனமா ஷங்கரபோ அந்நிய பாஷைகளை பேசுங்க பேசுங்க பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. நல்ல கர்த்தரை ஆராதிங்க. நல்ல கைத்தட்டி வாலிப பிள்ளைங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகள்ல அந்நிய பாஷையில ஆவியானவரே நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பட்டும். ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பட்டும். புது எண்ணெயினால புது எண்ணெயினால அபிஷேகிப்பீராக. புது எண்ணெய் புது எண்ணெய். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரப்புங்க நிரப்புங்க. நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஷதரகத்யனமா நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹalleluya. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெய். ஒவ்வொரு நாளும் புது பலன். ஒவ்வொரு நாளும் புது கிருபை. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெய். ஆமென். ஒரு 120 பேர் 10 நாள் ஜெபம் பண்றாங்க. 10வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அடுத்த 5 வருஷத்துல ஆவியானவருடைய அசைவாடுதல் விசேஷமா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்களிலும் எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவாராக. அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பெருக்கம். திரளாய் ஏராளமாய் பெருகினார்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பெருக்கத்தை பற்றியே வாசிக்கிறோம். we see lot of references about increase. அந்த பெருக்கம் வந்ததெல்லாமே நெருக்கம் இருந்தபோதுதான். நெருக்கம் தான் அக்காலத்திலே எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. when they were persecuted they had progress. நெருக்கத்துல தான் கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார். வாழ்க்கையில என்ன நெருக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அது ஒரு பெருக்கமாய் கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பு வாழ்க்கையில வந்த 13 வருட நெருக்கம் ஒரு பிரதம மந்திரியாய் அவனை கர்த்தர் மாற்றி உயர்த்தினார். தாவீது வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து அவன் ராஜாவாகிற 30 வயது வரைக்கும் சுமார் 13-14 வருடங்கள் அந்த நெருக்கம் எல்லாம் ஒரு நாள் கர்த்தர் பெருக்கமாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கத்துல நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. ஆண்டவர் அந்த நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவார்.
ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள், ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, so the small group prayed, அதனால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது 2ஆம் அதிகாரம் கவனிங்க. அதுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு, அந்த 3000 பேரை பற்றி போட்டிருக்கு 2:42ல முக்கியமான வசனம். 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 3000 பேர் புது விசுவாசிகளுடைய லைஃப் ஸ்டைலே ஜெபம் தான். 120 பேர் ஜெபம் பண்றாங்க. அந்த 120 பேருடைய ஜெபத்தின் பலனாக 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த 3000 பேரும் இனத்தை பிறப்பிக்குங்கிற மாதிரி 120 பேர் ஜெபத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த 3000 பேரு 120 பேரு அவர்கள் மேல் வீட்டில் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆனா இந்த 3000 பேரு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிற பெற்றோர் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புவார்கள். ஜெபிக்கிற ஊழியர்கள் ஜெபிக்கிற விசுவாசிகள் எழுப்புவார்கள். பெற்றோர் எப்படியோ பிள்ளைகள் அப்படி, தலைவர்கள் எப்படியோ தொண்டர்கள் அப்படி. as the leader so the people சொல்வாங்க. தலைவன் எப்படியோ கர்த்தருக்கு, அதனால தான் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்ப இங்க தலைவர்கள் ஜெபம் பண்றாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கல, அவங்க பார்க்கறாங்க, மூத்த விசுவாசிகளை பார்க்கறாங்க, பழைய ஊழியர்களை பார்க்கறாங்க. அவங்க ஜெப வாழ்க்கையை பார்த்து இவங்க ஜெபத்துல உறுதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு ஜெபத்துல உறுதி இல்ல, ஜெபத்துல உறுதி இல்ல. ஞாயிற்றுக்கிழமை வருகிற கூட்டம் வேற, இட நாட்கள் ஜெபம் வச்சா வருகிற கூட்டம் வேற. எல்லா சபைகளும் இப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்டே தேவையில்லை, யார் வந்தாலும் வராட்டாலும் சபை நிரம்பி வழியும். ஞாயிற்றுக்கிழமை 3-4 ஆராதனைகள் நடத்துகிறோம் எங்க சபையில. கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் எங்க ஹாலு. 4 ஆராதனை நடத்துறோம். ஆனா சனிக்கிழமை உபவாச ஜெபத்துல அந்த 4 ஆராதனைக்கு வரக்கூடிய மொத்த ஆட்கள்ல 4ல் 1 பங்கு கூட வராது, தசமபாகம் தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 பேர் வராங்கன்னா சனிக்கிழமை ஒரு 100 பேர் தான் வருவாங்க. இந்த சனிக்கிழமை வராங்க பாருங்க ஒரு 100 பேர், அவங்க தாங்க சபைக்கு பலன். அந்த உபவாச ஜெபம், ஜெபம்னா ஓடி போன வரைக்கும் சின்ன கூட்டம் இருக்க, அந்த கூட்டத்தை வச்சுதான் சபையை கர்த்தர் வளர பண்றாரு. அந்த சிறிய கூட்டத்தினால் தான் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல புதுசா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா கூட அவங்க ஜெபிக்கிறவங்களா தான் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சவுல் ரோட்ல போறாரு, கர்த்தர் சந்திக்கிறாரு, கீழே விழுறாரு, கைத்தாங்களா ஊருக்குள்ள கொண்டு வராங்க, ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாரு. ஆண்டவர் அனனியாங்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, பா அந்த சவுலுங்கிற ஒருத்தன் ஒரு வீட்டுல இருக்கான், நீ போய் அவனை தேடு. என்ன அடையாளம் சொன்னாரு? அவன் பச்சை கலர் சட்டை போட்டிருப்பான்னு சொன்னாரா? இல்ல இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி நீளமா முடி வச்சிருப்பான்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒருவன் அங்க இருக்கிறான், அவன் பெரிய படிப்பாளின்னு சொல்லல, பெரிய பணக்காரன் சொல்லல, பதவியும் சொல்லல, ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை தேடு. ஒருத்தன் ஜெபம் பண்றான், அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நீ போய் பார்த்தா ஒருத்தன் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு 3 நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் எனக்கு வேணும். ஆண்டவருக்கு தேவை ஜெபிக்கிறவர்கள். ஜெபம் பண்ணுவோம்னு சொல்றவங்க இல்ல, ஜெபம் பண்ண ஆசைப்படுறோம்னு சொல்றவங்க இல்ல, ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அப்படி ஜெபிக்கிறவர்கள் ஒரு சபையில எழுப்பி விட்டால் சபையில பெருக்கத்தை பார்க்கலாம். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். அப்போ ஜெபம் பண்ணினார்கள். அடுத்தது அவள் எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பினார்கள். இப்ப இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோமே, எல்லாம் ஓரளவு நம்ம ஜெபம் பண்றோம். அடுத்தது நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி நல்ல ஜெபம் பண்ணி ஜெபத்துல ஆவியில ஆராதிக்கிறதுல குறைச்சல் இல்லை. 3வது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:31. ஒன்னு அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஒரு சபையில் இருக்க வேண்டியது ஜெபம். ரெண்டாவது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு,
இதுவும் நடக்குது. நல்ல ஆவியில நிரம்புறோம், கை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை அவங்க செய்தாங்க. மூணாவது என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வசனத்தை சொன்னாங்க, ஊழியம் செய்தாங்க. சபையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது சபைக்குள் இருந்து கொண்டு கை தட்டி கொண்டும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டும் இருப்பதற்கல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அப்போஸ்தலர் 1:8 அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து கை தட்டி அந்நிய பாஷை பேசி சபைக்குள்ளேயே குதித்துக் கொண்டு இருப்பீர்கள். சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்றைய சபை அசைகிறது. ஒவ்வொரு வாரம் வர வேண்டியது, அசைய வேண்டியது, ஆட வேண்டியது, கைத்தட்ட வேண்டியது. அன்றைய சபை அசைத்தது. தமிழ் புரியுதா நான் பேசுறது? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே அன்றைக்கு உலகத்தை அசைத்தார்கள். அன்றைய சபை அசைத்தது, இன்றைய சபை அசைகிறது. ஆவியானவர் அசைவதற்கல்ல, அசைப்பதற்கு. வாரந்தோறும் வந்து பொம்மை குதிரை வண்டி பார்த்திருக்கீங்களா? இந்த செல்போன் வந்த பிறகு எதை பார்த்தாலும் தெரியலங்கிறாங்க ஆட்கள். அந்த காலத்தில் பிள்ளைய உட்கார வச்சு இந்த பொம்மை குதிரை வண்டியில குதிரை வண்டி போகுது, குதிரை வண்டி போகுது அப்படி ஆட்டி விட்ட உடனே அப்படி ஆடிட்டே இருக்கும். பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த பிள்ளை நினைச்சுக்கும் குதிரை போகுது, குதிரை போகுது, குதிரை போகுது. ஆனா அந்த குதிரை எங்கேயுமே சொல்லுங்க போகல, அது போகாது. நிறைய விசுவாசிங்க பொம்மை குதிரை ஓட்டுற விசுவாசியா தான் இருக்காங்க. வாரந்தோறும் வர வேண்டியது, குதிரை போகுது, குதிரை போகுது, குதிரை போகுது, கைத்தட்டு குதி, கைத்தட்டு குதி, இதான் நடக்குது. அதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கலங்க. அநேகர் பரிசுத்த ஆவியானவரை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசைக்க அல்ல, நம்மை கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை அசைக்க. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். இது தெரியணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது எது பிரதானம் நினைக்கிறோம்? கை தட்டுறது, இடிமுழக்க சத்தம், குடிகாரங்க மாதிரி ஆடினாங்க, அதுதான் பிரதானம் நினைக்கிறேன். இல்ல, அது வல்லமை. வல்லமையை கர்த்தர் கொடுத்தாரு. அதனுடைய ரிசல்ட் என்ன? 3000 பேர் அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. 3000 ஆத்துமாக்களுக்கு ஒரே நாள் ஞானஸ்நானம். அதுதான் பெந்தேகோஸ்தே. சபையே, இத புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவி என்பது நான் அசைவதற்கல்ல, என்னை கொண்டு ஆண்டவர் தேசத்தை அசைக்க விரும்புகிறார். மந்திர வல்லமைகளை அசைக்க விரும்புகிறார். சூனிய கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். அசுத்த ஆவிகளை துரத்த விரும்புகிறார். என்ன பார்க்கும்போது பிசாசுக்கு ஒரு பயம் உருவாகணும். வசனம் சொல்லுது, 43வது வசனம், அப்போஸ்தலர் 2:43 படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பாக்குறீங்களா பைபிள? பிள்ளை எல்லாம் சொல்ல சொல்ல டக்கு எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:43 இருக்கா? எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. யாருக்கு? யாருக்குங்க பயம் வந்துச்சு? விசுவாசிகளுக்கா? இல்ல, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஐக்கியமாய் இருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. சபையே, நீங்களும் நானும் பயப்படுகிறவர்கள் அல்ல, நரகத்தை பயப்படுத்துகிறவர்கள். நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, பிசாசை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல, பிசாசை பயப்படுத்துகிறவர்கள். ஐயோ இங்க வந்துட்டானே அப்படின்னு பிசாசு நம்மளை கண்டு ஓடணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. வாரந்தோறும் ஏதோ அந்த காலத்துல கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால பார்த்திருப்பீங்க, இந்த சின்ன விறகெல்லாம் வச்சு லேசா தீ பத்த வச்சு பேப்பர்லாம் வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அணைஞ்சு போயிடும். அப்புறம் அம்மா உட்கார்ந்து அது என்ன சொல்லுவாங்க, ஊதி, அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஊதி எரிய வைப்பாங்க. எங்க அம்மா வீட்டில் நான் மட்டும் தாங்க. எங்க அப்பா வெளியே, அவர் மிஷினரி மாதிரி 10 நாள் 1 மாசம் பொறுத்து தான் வருவார் வேலை. நான் எங்க அம்மாவுக்கு, அதனால எல்லா வேலையும் நான் கூட இருந்து செய்வேன். அடுப்பங்கரையும் நமக்கு தெரியும்,
மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்து அந்த கண்ணாடியை தொடச்சி அதுல மண்ணெண்ணெயை ஊத்தி சாயந்தரம் 6 மணிக்கு கொளுத்தி வச்சு அவருக்கு அந்த விளக்கு அணைந்து பாரு, போய் மண்ணெண்ணெய் ஊத்துறா அப்படிமா எங்க அம்மா. ஏன்னா எங்க அம்மாவும் நான் தான் வீட்டுல அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு அப்புறம் சாப்பாடு பொங்கும் போது விறகு வச்சிருப்பாங்க. அந்த மண்பானை தான் இருக்கும், ஒன் சட்டி, அதுல அலுமினியம் மூடி இருக்கும். அது பொங்கும் போது அந்த மூடியில் ஒரு சத்தம் வரும், தத் 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 தத், பொங்குது பாரு பொங்குது பாரும்பாங்க. அந்த பொங்கும் போது அப்ப நெருப்பு கீழே இருக்கும் போது அந்த சாதம் பொங்கி அப்படியே மேல வந்து அந்த மேல இருக்கிற மூடி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்தா நீங்க சும்மாவே இருக்க முடியாது. ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கும், உங்க உள்ளம் பொங்கிக்கிட்டு இருக்கும். அதத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது பொங்குது. ஆனா நிறைய விசுவாசிகள் தூங்குது. நிறைய பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் தூங்குது. நல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா அனல் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் சில ஆட்கள் கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அதான் கிழவிகள் பேச்சுன்னு போட்டு பைபிள்ல. அந்த காலத்துல 8 அணாவுக்கு நாங்க 8 அணா இருக்கா? அந்த காலத்து கதை இந்த காலத்துல ஓடுமா? ஒரு காஃபி குடிச்சா 20 ரூபா கேட்கிறான். அந்த காலத்துல 2 ரூபாய்க்கு காஃபி குடிக்கலாம். அந்த காலத்துக்கு கதை இப்ப பேச முடியுமா? சீர்கேடும் கிழவிகள் பேச்சும். இந்த பாட்டிமார் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து காலை நீட்டிட்டு உட்கார்ந்து கதை பேசுவாங்க. அந்த கதையெல்லாம் இப்ப செல்லாது. அத மாதிரி சில ஆட்கள் உட்கார்ந்து அந்த காலத்துல நாங்க ஜெபம் பண்ணும்போது, இந்த காலத்துல என்ன பண்றீங்க? அந்த காலம் பண்ணது வேற, அது அணைஞ்சு போச்சு, நெருப்பே இல்லை. இப்போ அனல் குறைஞ்சு போய் பலிபீடத்தின் அக்கினி அணைஞ்சு போய் இப்ப அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்ற ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். ஆனா லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டிருப்பதாக, பலிபீடத்தின் அக்கினி அணையாதிருப்பதாக, பலிபீடத்துல எப்பொழுதும் ஒரு அக்கினி இருப்பதாக. நிறைய பேருக்கு அனல் போயிட்டு பொம்மை குதிரை ஒரு சந்தோஷம், பிள்ளை அந்த நேரம் சந்தோஷமா இருக்கும். அம்மா எதுக்கு அதுல உட்கார வச்சு ஆட்டி விடுறாங்க? கொஞ்சம் 4 வாய் சாப்பாடு சாப்பிடட்டுமே, அது முடிச்சோடனே இறக்கி விட்டுருவாங்க. அந்த பிள்ளை அப்படி குதிரை போற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் எங்கேயுமே போகாத பொம்மை குதிரையை ஓட்டுற மாதிரி ஒவ்வொரு வாரமும் சபைக்குள்ள வர வேண்டியதும், அப்படியே கை தட்ட வேண்டியதும், அப்படியே பாட வேண்டியதும். அப்பா இன்னைக்கு ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. அப்படியே அக்கினி ஆவி இறங்கிட்டாரு. என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அக்கினி இறங்கிச்சு, ஆவியானவர் வந்தாரு. நாம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க ஆடிக்கிட்டு இருப்பீங்கன்னு பைபிள்ல சொல்லல. பரிசுத்த ஆவி வரும்போது நீ அசைந்து கொண்டிருப்பாய் அல்ல, நீ அசைப்பாய். நீ நரகத்தை அசைப்பாய். பிசாசின் ராஜ்யத்துக்கு நீ முடிவு கட்டுவாய். பிசாசின் அஸ்திவாரங்களை அசைப்பதற்கு தான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்ற பவுல் எங்க போனாலும் பிசாசு அலறுது, எங்க போனாலும் மந்திரவாதி பயப்படுறான், எங்க போனாலும் பிசாசுகளுக்கும் நரகத்துக்கும் பயத்தை உண்டாக்குவதான் பரிசுத்த ஆவியானவர். சும்மா ஆடிக்கிட்டு இருக்கிறது இல்ல. பெந்தேகோஸ்தே சபையே, விசுவாசிகளே, அபிஷேகத்தை குறித்த ஒரு புது கண்ணோட்டம் இன்றைக்கு வருவதாக. அபிஷேகம் பெறுவது நீ ஊழியம் செய்வதற்காக. அபிஷேகம் பெறுவது அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஆவியில நிறைந்தார்கள், அந்நிய பாஷை பேசினாங்கன்னு சொல்லல பைபிள்ல. அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். உபத்திரவம் இருந்த காலத்துல, போராட்டம் இருந்த காலத்துல, பிரச்சனை இருந்த காலத்துல, எதிர்ப்பு இருந்த காலத்துல, அரசாங்கமே எதிராக இருந்த காலத்துல தைரியமாய் சொன்னார்கள். அதற்குத்தான் ஆவியானவர். கையா நல்லா தட்டுங்க பார்க்கலாம். ஓ எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே நிறைய பேருக்கு தெரியல. அதனால கை தட்டுறத பெருசா நினைக்கிறோம், உடம்பு அசைறத பெருசா நினைக்கிறோம். ஒரு ஷாக் அடிச்சுச்சுன்னா உடம்பு அசையத்தான், கீழே விழுந்துருவோம். அதுவா முக்கியம்? அது சைடு எஃபெக்ட். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்நிய பாஷை பேசுறோம், இதெல்லாம் சைடு எஃபெக்ட். மெயின் எதுக்காக? எதற்காக பரிசுத்த ஆவியானவர்? நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். முதல்ல எருசலேம், 2வது சமாரியா, 3வது யூதேயா, 4வது போகாத இடம் மிஷனரி ஊழியம். எங்கெல்லாம் மக்கள்
ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களோ அறியப்படாத மக்களிடத்துக்கு போகணும். ரீச் தி அன்ரீச்ட், சந்திக்கப்படாத மக்களை சந்திக்கணும். ஆவியானவர் வந்துட்டாருன்னா நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க ஒண்ணும் செய்யாம இருக்கவே மாட்டீங்க, இருக்க முடியாது. அப்படின்னா சும்மா இருக்கிறமே, நம்ம பெற்ற அபிஷேகம் சரியில்லை, நம்ம சரியான அபிஷேகத்தை பெறல. அபிஷேகம் என்பது மின்சாரம் மாதிரி ஒரு உயிர் இல்லாத சக்தி இல்ல. அவர் ஒரு ஆள், ஆவியானவர் ஒரு நபர். நான் வந்து இந்த தம்பியை பார்த்து, வாப்பா தம்பி இங்க வா, வா தம்பி நம்ம அப்படியே போலாம் என்ன அப்படி நான் கூட போறேன் பாருங்க. அதே மாதிரிதான் ஆவியானவர் என் கூடவே வராரு. போலாமா? எங்க போலாம்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கூப்பிட்டீங்க. நான் எங்க போலான்னு சொன்னா நீங்க போட்டுருவீங்களா? அப்ப வா நம்ம போலாம், வா அப்படி வாப்பா போலாமா அப்படின்னு எனக்கு எங்க விருப்பம் இருக்கோ நான் கூட்டிட்டு போறேன் பாருங்க. அதை தாங்க ஆவியான நம்ம வாழ்க்கையில செய்யறார். தேங்க்யூமா. கை தட்டி ஒரு அலையில சொல்றீங்களா? ஆவியா அதான் செய்யறாரு. அவர் அவன் மேல தோல்ல கை போட்டுக்கிட்டு எங்க போலான்னு நான் கேட்டா நீங்க தான் வந்தீங்க, ஏன்டே கேக்குறீங்க? அப்ப ஆவியான நம்ம கூட வர்றது நம்மளை நடத்துறதுக்கு, நமக்கு தெரியாத வழியில நடத்துறதுக்கு, நம்ம போக முடியாது நினைக்கிற இடத்துல நடத்துறதுக்கு, நம்ம செய்ய முடியாது நினைக்கிறத செய்வதற்கு, நம்மை கொண்டு செய்வதற்கு தான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த வசனம் அப்படி முடியுது. 31ஆம் வசனம் 4:31 எப்படி முடியுது? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடுத்த வார்த்தை 32ஆம் வசனம் படிச்சீங்கன்னா விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். எப்படி விசுவாசிகள் திரளான விசுவாசிகளாய் மாறினார்கள்? இந்த ஜெபம் பண்ணின அபிஷேகம் பெற்ற கூட்டம் ஊழியம் செய்ததனால. புரியுதா? 32ல விசுவாசிகளாகிய திரளான கூட்டம். அந்த திரளான கூட்டம் எப்படி வந்துச்சு? அதுக்கு முந்தின வசனம் அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி இடம் அசைஞ்சிச்சு, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னாங்க, ஆட்டோ ஏறினா ஆட்டோ டிரைவருக்கு சொல்லணும், கறி கடைக்கு போனா கறி வாங்குற அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட சொல்லணும், காய்கறி கடைக்கு போனா காய்கறி விற்கிற அந்த அம்மா கிட்ட சொல்லணும், உங்க வீட்டுக்கு கீரை கொண்டு வர்ற அந்த அம்மாட்ட சொல்லணும். மீன் வியாபாரத்தோட ஒருத்தர் வராங்களா, அந்த கூடையை இறக்கி வச்சு வாங்கம்மா அப்படின்னு கூடை இறக்கி வச்சு எப்படி இருக்கிறீங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசாம போயிட்டு போட்டும் பரவாயில்ல. சில நாட்டில் 5 ரூபாய்க்கு 1 மணி நேரம் பேரம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க 45 சொல்ல, இல்ல 40 தான், 45 40 போ வேணாம் போ, 3/4 மணி நேரம் வேஸ்ட். நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? 5 ரூபாய் கூட போனாதான் என்ன நஷ்டம் ஆயிரும்? அன்பு. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு சைடு அன்பு. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே சண்டை போட்டிருந்த அத்தனை பேரை ஒன்னா நின்றாங்க. பேதுரு 11 கூட நின்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார், இணைப்பார், சண்டை போட விட மாட்டார். ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, எனவே எங்க பார்த்தாலும் சண்டையாத்தான் இருக்கு. பெந்தேகோஸ்தே ரொம்ப திருந்த வேண்டியிருக்கு. நம்ம பார்க்கிற பெந்தேகோஸ்தே மாய்மாலமான பெந்தேகோஸ்தே. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன வயசுல நாகர்கோவில் பக்கத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்தேன்னு சொன்னேன். ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஒரு 15 அடி தள்ளி வைக்கணும் ஒரு தென்னங்கண்ணு. ஏன்னா அந்த ஓலை அவ்வளவு நீளம் இருக்கும். காம்பவுண்டோட ஒட்டி வைக்க வேண்டியது தென்னை மரத்தை. நல்ல புத்தி பாருங்க. அது வளரும் போது என்ன செய்யும்? காம்பவுண்டை இடிச்சுக்கிட்டு அடுத்த வீட்டில் போய் நிற்கும். நல்ல கோணம். புளிய மரம் எல்லாம் அங்கே வைக்க வேண்டியது. ஒரு வாழைக்கன்று வச்சா பரவாயில்ல. சண்டை இதனால தென்னை ஓலை அங்கே விழும். அந்த ஓலை எடுக்க முடியாது. அங்கேயும் குடும்ப ஜபம் நடக்கும் காலை 5 மணிக்கு. சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தா, காலையில் உட்காந்து 4 பேர் பாடிட்டு இருப்பாங்க குடும்ப ஜபம். அது நடக்கும். இந்த புளிய மரத்துல இருந்து இலை விழுந்து கிடக்கும் தெரியுமா? காம்பவுண்டுக்கு இங்க கொஞ்சம் கிடக்கும், அங்க கிடக்கும். அதை பெருக்கிறதுக்கு ஒரு அடிதடி நடக்கும். இந்த கோழி ஒரு இடத்துல இருக்காது. நம்ம வீட்டுல வளர்த்தா அடுத்த வீட்டு வைக்க பொருளை போய் முட்டையை போடும். அந்த முட்டையை கேட்டா அந்த வீட்டுக்காரன் திட்டுறான். அந்த முட்டையை
பாருங்க, நிறைய அனுபவங்கள் பின்னால இருக்கு. அந்த முட்டை ஏதோ நம்ம வீட்டுல கோழி இல்ல, பக்கத்து வீட்டு கோழி தான் வருது. அக்கா ரோஜாக்கா அப்படின்னு இந்த சரோஜாக்கா ரோஜாக்காவை கூட்டு முட்டையை கொடுத்தா நல்ல குணம். அவங்களும் ரோஜா, இவங்க சரோஜா, எல்லாம் சாரோனின் ரோஜாவை நேசிக்கிறவர்கள். ஆனா அந்த முட்டையில சண்டை. ஐயோ, நாட்டுல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கர்த்தர் இந்த வாரம் உங்களுக்கு செய்த அற்புதம் இருக்கான்னு கேட்டா, ஒரு சபையில ஒரு அம்மா எழுப்பி சாட்சி, ரொம்ப பலவீனமா இருந்தேன், டாக்டர் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆண்டவர் அற்புதமா 7 நாள் எங்க இருந்தோ தெரியல ஒரு கோழி வந்து ஒரு முட்டை போட்டு 7 நாள் முட்டையை சாப்பிட்டு நல்லா பலனா இருக்கிறேன், அப்படி கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. இன்னொரு அம்மா எழுப்பி, 7 நாள் என் கோழி எங்க முட்டை போட்டுன்னு தெரியாம இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு முட்டை நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அது எந்த முட்டை, யார் முட்டை, எங்க உள்ளது, அதை கொடுக்கணும் தெரிய வேணாம். இதுக்கெல்லாம் நிறைய சண்டை நடந்ததை பார்த்துருக்கிறேங்க நான் சின்ன வயசுல. அதனால பெந்தேகோஸ்ட்னால எனக்கு பிடிக்காம ஆயிட்டு. ஏன்னா அன்பு இல்லை, அன்பே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே தேவ அன்பு நம்ம இதயத்துல ஊற்றப்படுது. பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை பேசி கைத்தட்டி குதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க நேசிக்க முடியாத ஆளை நேசிக்கணும், மன்னிக்க முடியாத ஆளை மன்னிக்கணும். 8 வருஷ பகைய மனசுல வச்சிருக்க முடியாது. நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்ல இல்ல நாங்க 2 பேரும் தான், அவருக்கு ரைட்ல இருப்போம் லெப்ட்ல இருப்போம், இவ்வளவு சண்டை நடக்குது அங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே எல்லாரும் ஒண்ணா நிக்கிறாங்க, ஒரு மனம். ஆவியானவர் அன்பு, அன்புக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சார். வரங்கள் 12ஆம் அதிகாரம் வரம், 14ஆம் அதிகாரம் வரம். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் வரங்கள். வரம் வேணுமா கனி வேணுமான்னு கேட்டா ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு வரம் வேணும், பேய துரத்தணும், செத்தவங்களை எழுப்பணும், நல்லதுதான். ஆனா 12ஆம் அதிகாரமும் வரம், 14ஆம் அதிகாரமும் வரம், 2க்கு நடுவுல ஒரு அதிகாரத்தை வச்சாரு ஆண்டவர், அன்பு. சாண்ட்விச் மாதிரி இந்த பக்கம் ஒரு பிரெட், இந்த பக்கம் ஒரு பிரெட், நடுவுல ஒரு ஜாம் வச்சு 2யும் ருசியாய் மாற்றுகிற ஒரு ஜாம் மாதிரி 2 வரங்களுக்கு நடுவுல அன்பு என்கிற அதிகாரத்தை வைத்து, அன்பு இல்லைன்னா உன் வரம் வேஸ்ட்ன்றார் ஆண்டவர். இன்னைக்கு வரங்களோடு பிரகாசிக்க நினைக்கிறோம். அன்புள்ளவனாக, அன்பை காண்பிக்கிறவனாக, அன்பை வாழ்ந்து காண்பித்த இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் தருவாராக. உங்களை ஏமாத்திக்காதீங்க. நல்லா கை தட்ட வேண்டியது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை தப்பு இல்ல, நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறோம், ஆவியானவர் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் யார் என்பதை சரியா புரிந்து கொள்ளணும். வெறும் கைத்தட்டலும் குதிக்கிறதும் அசைறதில்ல, அது அசைக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளு ஒரு கிராமத்துக்குள்ள போனா அங்க 4 பேய் சொல்லணும், இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்னு பவுலை பார்த்து, அந்த தீமோத்தேயை பார்த்து, சீலாவை பார்த்து சொல்றதுல பிசாசு ஒரு பெண்ணு ரோட்ல சொல்லுது பாருங்க. அத மாதிரி பிசாசுக்கு நம்மள அடையாளம் தெரியணும். ஆவியானவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர். இன்றைக்கு நம்முடைய கண்ணை ஆண்டு திறப்பாராக. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் அது அப்பமே, எப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த போதே. இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பொம்மை குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். எதுக்கு பொம்மை குதிரை ஓட்டுறதுக்கு ஆவியானவர் வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது பொம்மை குதிரை ஓட்டுறதுக்கு இல்ல, நெஜ குதிரையில ஏறி நீ ஓடி யுத்தத்துல ஜெயிக்கணும், யுத்தத்துல ஜெயிக்கணும். அவர் மந்தைய, அவர் யூதா கோத்திர தம்முடைய மந்தைய யுத்தத்தில் சிறந்த குதிரையா நிறுத்துவாராம். ஆடு வேற குதிரை வேற, ஆட்டின் குணம் வேற குதிரையின் குணம் வேற. ஆனா ஆண்டவர் கையில வந்துட்டீங்கன்னா ஆடு போன்ற உங்களை யுத்தத்தில் நிக்கிற குதிரை மாதிரி மாற்றி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தான் இந்த ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானுடைய நோக்கமே மக்களுக்கு தெரியல. ஆவியானுடைய அந்த பிரதான நோக்கம் என்ன அதை அறியாதவர்களாக அப்படியே வர்றதும் ஆடுறதும் அந்நிய பாஷை பேசுறதும். தப்பா நினைக்காதீங்க, என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுங்க. எதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு சாப்பாட்டுல சைடுல இருக்கிற கூட்டு முக்கியமா, மெயின் சாப்பாடு முக்கியமா? உங்களுக்கு 4 கூட்டு வச்சுட்டு சாப்பாடு வைக்கலன்னா என்ன கேட்பீங்க? எங்க சாப்பாடு?
மீல்ஸ் கேட்டேன், நீங்க ஊறுகாய் வச்சீங்க, ஒரு பொரியல் வச்சீங்க, ஒரு கீரை வச்சீங்க, உப்பு வச்சீங்க, சாப்பாடுங்க. அதான் சார் சாப்பாடுன்னு சொன்னா என்ன சொல்வீங்க? அத மாதிரி தான் இந்த வரங்கள், அத மாதிரி தான் இந்த கை தட்டுறது, அத மாதிரி தான் இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம். மெயினா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா நீங்க அவருக்காக புறப்பட்டு போய் அறியப்படாத மக்களுக்கு அறிவிப்பீர்கள், சாட்சியா இருப்பீர்கள். சாட்சி சொல்றது ரெண்டாவது. இயேசுவை நம்புங்க, சபைக்கு வாங்க, அவர் ஆசீர்வாதம், அது சாட்சி சொல்றது ரெண்டாவது. நீங்க சாட்சியா இருப்பீங்க. இந்த சபையில யாருங்க நல்லவங்க? சுத்தி கித்தி பாருங்க. பரிசுத்த ஆவி பெற்றவன் நல்லவன் போட்டிருக்கு பைபிள்ல. அப்போஸ்தலர் 11:24 பர்னபாவை பற்றி, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அதோட வசனத்தை நிறுத்தல் ஆவியானவர், அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஒருத்தன் நல்லவனா இருந்தா, இயேசுதாஸ்ங்கிற பேர்னால நான் நல்லவன் இல்லைங்க. ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா நான் ஒரு துன்மார்க்கனா இருந்தா கூட என்ன நல்லவனா மாத்திடுவார். அவன் நல்லவன். நல்லவன் சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரால் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அப்படி இல்ல. அந்த நல்லவனால அநேகர் கர்த்தரிடத்தில், நீங்க உங்க தெருவுல, உங்க அலுவலகத்துல, உங்க ஆபீஸ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல பர்னபா மாதிரி ஒரு நல்ல ஆளா, நல்ல விசுவாசியா இருந்தா நீங்க வாயை திறந்து சொல்லாமலே உங்க மூலமா அநேகர் கர்த்தரிடத்தில் வருவார்கள். அது நடக்கும். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டுகிட்ட வந்திருக்காங்க நம்மளால? வாத்து அடகாக்குமா? ஏதாவது சொல்ல. வாத்து முட்டையை கூட எங்க தான் வச்சு அடகாக்குறாங்க. கரெக்டாமா? சரிதானா? ஒரு மாதிரி தான் யோசிக்கிறீங்க. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கோழி தான் வாத்துக்கு அடகாக்க தெரியாது. கோழி முட்டை, கோழி அடகாக்குற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு ஆத்துமாதாயமே தெரியாது. ஆவியானவர் வந்ததே ஆத்துமாதாயம் செய்வதற்கு தான். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னா உங்களால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்கன்னு சொல்ல தெரியணும். அதை சொல்ல தெரியலன்னா நீங்க அபிஷேகம் பெற்றது வேஸ்ட். குலுங்கிறதுக்கு இல்ல, உலகத்தை அசைப்பதற்கு, நரகத்தை அசைப்பதற்கு. இப்படி குலுங்கிட்டு இருக்கிறதே நான் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டயர்ட் ஆயிடுது. தண்ணி கொடுங்கப்பா, சிஸ்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சில நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சு கீழே எல்லாம் விழுறோன்னு வச்சுங்க. வாரந்தோறும் வர்றதும் கீழே விழுறதும், நமக்கு தண்ணி அடிக்கிறதும் தண்ணி தெளிக்கிறதும், நம்ம இப்படி விழுறதும், இதுவே அபிஷேகம். அதுக்கு அபிஷேகம். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதற்கல்ல அபிஷேகம். அறிவிப்பே கொடுக்காட்டாலும் ஆராதனை முடிச்ச உடனே இன்னைக்கு யாருக்காவது ஆண்டவர் பத்தி சொல்லலாமான்னு உங்களை ஆவியானவர் நடத்துவார். அதான் அபிஷேகம். ஹாஸ்பிட்டலுக்கு நடத்துவார். ஒரு நாள் மெட்ராஸ்ல கார்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஒரு மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு இன்னொரு வேலையை நான் 2 மணி நேரம் பார்த்துட்டு வரேன்னு காரை விட்டு போயிட்டேன். ஒரு கை காட்டினேன், ஒரு ஆட்டோ டிரைவர். நான் எந்த வண்டியில இருந்தாலும் ஆண்டவரை பற்றி பேசுவேன், சொல்லாம விட மாட்டேன். அப்படி ஏறணும்னு பின்னால உட்கார்ந்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் தோள்ல கை வச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். மத்தியானம் 1:30 மணி இருக்கும். நானும் சாப்பிடல. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அவர் உடனே ஆட்டோவை சைடில் நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு சொன்னாரு, சார் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும், எங்க அம்மா தான் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. சாப்பிட்டீங்களா அது என்ன யாருமே கேட்டதில்லை. நீங்க அது கேட்டது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்க அப்பாவும் ஒரு டிரைவர்னு கதைய ஆரம்பிச்சேன். எங்க அப்பாவும் ஒரு டிரைவர். அதனால நான் இன்னைக்கு ஒரு டிரைவருடைய பிள்ளை. ஆனா நான் ஒரு பாதிரியாரா இருக்கேன். பாஸ்டர்னா புரியாது. நான் கடவுளுக்கு வேலை செய்றேன். ஆண்டவரை பற்றி பேசினேன். 20 நிமிஷம் பேசினேன். அவர் போன் நம்பரை கொடுத்தாரு. போன் நம்பரை வாங்கினேன். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். மத்தியானம் 1:30 மணி. அதன் பிறகு நான் இறங்கி அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை விட எக்ஸ்ட்ரா ஒரு 70-80 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். கிறிஸ்தவம் என்பது அன்பு. ஆட்டோ டிரைவர்ட்ட 5 ரூபாய்க்கு சண்டை போடுறது. எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம்? எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்னு கேட்கிறேன். அதுக்காக எல்லா இடம் விட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்ல வரல.
சில இடத்துல விட்டுட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு அந்த ஆத்துமா சுவிசேஷம் அறிவிக்கணும். நிறைய சம்பவம் நான் சொல்லலாம். மெட்ராஸ்ல இருந்து பைக்ல வந்துகிட்டு இருக்கேன் மதுராந்தகம், 80 கிலோமீட்டர். ஒரு குறிப்பிட்ட இடம் வரை டிராபிக் ஜாம், செங்கல்பட்டு. எல்லா வண்டியும் நிக்குது. நான் பைக்ல வர்றதுனால அப்படியே சைட்ல எல்லாம் போய் போறேன். அப்போ செங்கல்பட்டுக்கு அவுட்டர்ல ஒரு பையன் என்னை விட உயரம், சார் 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 அப்படின்னு கை காட்டி லிஃப்ட் கொடுங்க சார். என்ன தம்பின்னு கேட்டேன். சார் +2 எக்ஸாம் எழுத போறேன் சார், 1:45 உள்ள போகணும், 1:30 மணி, டிராபிக் ஜாம்ல பஸ் எல்லாம் போகல சார், என்ன கொஞ்சம் விட்டுருவீங்களா சார்ன்னு கேட்டேன். நான் சொன்னேன், தம்பி நான் செங்கல்பட்டுக்கு உள்ள போக மாட்டேன், நான் பைபாஸ்ல போற மதுராந்தகம் என் ஊரு, அப்போ எங்கேயாவது பக்கத்தில் விட்டுருங்க சார், நான் போயிடறேன் சார். சரி ஏறுன்னு சொன்னேன். நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். எனக்கு அந்த ஸ்கூல் தெரியும். அதனால அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம நேரா அந்த ஸ்கூல் வாசல்ல கொண்டு விட்டேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கும் உள்ள போறதுக்கு. விட்டுட்டு என் ஹெல்மெட்டை எடுத்துட்டு, ஓகே தம்பி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். 2 நிமிஷம் இருக்கு. அவன் என்ன தெரியுமா கேட்டான், சார் நீங்க ஒரு கிறிஸ்டியனான்னு கேட்டான். நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லாமலே என்ன பார்த்து ஒருத்தர் கிறிஸ்டியனான்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, என் செயல்கள், அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, நல்லா கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. நீங்க ஒரு கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்கறாங்களா, நீங்களா கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்கறாங்களா? கவனிங்க, இன்னைக்கு நாம எப்படி இருக்கோங்கிறத கவனிக்கிறதே இல்லை. எதற்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அது நம்மில் வெளிப்படுகிறதா? கர்த்தர் நல்லவர். நிறைய தூரத்துக்கு ஒலிபெருக்கி இருக்கு, அதனால சில விஷயத்தை பேச முடியல. அதெல்லாம் கட் பண்ணா விசுவாசிகளுக்கு நல்லா பேசலாம். இன்னும் நான் யோசித்த ரோட்ல அங்க கேட்குது, மெயின் ரோட்ல ரட்சிக்கப்படாத மக்கள் கேட்கக்கூடாதுங்கிறது அதெல்லாம் பேசுது. இல்லைன்னா நம்ம சபைக்கு நிறைய விஷயம் தேவை இருக்கு. நம்ம பேசுறது அந்நிய பாஷை, வாழ்க்கையில் நடைமுறை கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டா நான் ஒரு இயேசுவுக்கு ஜெராக்ஸ் நினைச்சுக்கணும். ஜெராக்ஸ் பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன இருக்குது அப்படியே காட்டும். ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கும் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும். நீங்க கலர் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த பகுதியில் நான் ஒரு ஜெராக்ஸ், இயேசுவுக்கு ஜெராக்ஸ். இயேசு பூமியில வாழும்போது என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 படிமா பாபா, டக்குன்னு எடுத்து படிமா. பாஸ்ட் ஆண்டவரே சீக்கிரம் பாஸ்டர் முடிக்கிட்டு ஜெபம் பண்றியா எனக்காக? படிமா. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சுற்றி திரிந்தார். எதனால? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதனால. அபிஷேகம் பெற்றவர்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது. You can never be silent. நீங்க அமைதியா இருக்கவே முடியாது. எங்க வீட்டுல இருந்து 2 நிமிஷம் தான். சில வேளையில பஸ் ஏறி ஊருக்கு வருவோம், பைபாஸ். சோ நாங்க அப்படியே வரதுக்கு ஒரு ஆட்டோவை கூட்டு வந்தோம். அந்த ஆட்டோ எங்க சர்ச்சில இருந்து இப்படி திரும்பினா பைபாஸ். 2 நிமிஷம். அந்த தம்பிக்கு ஏதாவது ஆண்டரை பத்தி சொல்லணுமே சொல்லி, தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஒரு பேர் சொன்னான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல சார், பொண்ணு பார்த்துடலாமான்னு கேட்டேன். உடனே சிரிக்க ஆரம்பிச்சவன் தெரியுமா. ஒரு ஆள்கிட்ட நல்லா அப்படி பேச ஆரம்பிச்சு, எதை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஐக்கியம் வந்துடும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல சார், பொண்ணு கிடைக்கலையா? சொல்லுப்பா, நானே பார்த்துறேன்ப்பா, இந்த வருஷம் கல்யாணம் முடிச்சிடலாமா பண்ணேன். சிரிச்சுட்டே வந்தான். தம்பி ரொம்ப சந்தோஷம், நான் இப்போ 2 நாள்ல வருவேன், உன் நம்பர் கொடுப்பா, உன்னையே திரும்ப கூப்பிடுறேன், நான் இந்த சர்ச்சி ஃபாதர். அப்படியா? அழகா நம்பர் சொன்னான்ப்பா. ஓ இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கப்பா, அழகா சொல்றிய, 9844 அப்படி அழகா சொல்றியப்பா, நல்லா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். அப்படி பேசிட்டே வந்தேன். ஆண்டவரை பத்தி சொன்னேன். இவ்வளவு படிச்சிருக்க, ஆட்டோ ஓட்டுற, நான் ஒன்று சொல்லட்டா, என் ஆண்டவர் தொழிலாளிய முதலாளியா மாத்துறவர், அடிமைய அரசனாக்குறவர். யோசேப்பு கதை. எந்த வயல்ல ரூத் அந்த தானியத்தை பொறுக்கினாலோ
அதே வயலுக்கு முதலாளியா கர்த்தர் ரூத்தை மாத்தினாரு. பைபிள்ல நிறைய சம்பவம் இருக்கு. ஆடு மேய்த்தவன் அரசனாக்குனாரு. உன்னை உயர்த்துவாருப்பா. ஏசப்பான்னு ஒரு வார்த்தையை மட்டும் நினைச்சுக்கப்பா தம்பி, உன்னை ஏசப்பா கைவிடவே மாட்டாரு. என்ன கைவிடல. நான் பிறந்தது ஒரிசா, இன்னைக்கு மதுராந்தகத்துல இத்தனை வருஷமா இருக்கிறேன்னா என்ன ஒருத்தர் வாழ வச்சாரு. உன்னை வாழ வைப்பார். இறங்கிட்டேன். 2 நிமிஷம் இந்த கதையை சொல்லி இறங்கிட்டேன். நான் ஆட்டோல ஏறலாம், காசை கொடுக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அதற்காக கர்த்தர் என்ன உயிரோட வைக்கல. எங்க யார பார்த்தாலும், எந்த இடத்துல எங்க போனாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவரை பற்றி அறிவிப்பதற்கு தான் இதை என் கையில கொடுத்திருக்காரு. எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. நான் சும்மா வர்றதும் ஜெபம் பண்றதும், அக்கினி ஆவியானவர் ஃபயர் ஃபயர். எதுக்குங்க ஃபயர்? எதுக்கு? நீ ஒண்ணும் செய்யாத உனக்கு, வெயில்ல போகாத உனக்கு எதுக்கு கொடை? மழையில போக விரும்பாத உனக்கு எதுக்கு அம்பரலா? ரைட்டா? நான் பேசுறது புரியுதா? வெயில்ல போக இஷ்டம் இல்ல, கொடையை தாரும் ஆண்டவரே. மான்மார்க்கு கொடை ரொம்ப தேவை. நீ வீட்டை விட்டே வெளியே போக விரும்பல, உனக்கு எதுக்கு வரோம்? ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஆவியானவர்னா உனக்கு எதுக்குப்பா வரோம்? நீ தெருவுல போகணும், கத்தணும், ஹாஸ்பிட்டல் போகணும், வியாதியஸ்தர் சந்திக்கணும். பயப்படாதீங்க, என்ன இயேசு சுகமாக்குனாரு, உன்னை சுகமாக்குவான்னு சொல்லணும். அதுதான் ஊழியம். பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அபிஷேகம் பெற்ற ஆட்களுக்கு பாஸ்டர் இன்னைக்கு அறிவிப்பு கொடுக்கலையா? கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன? எனக்கு ஊழியம் இருக்கு. போறேன், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அல்லது நாங்க மதுராந்தகத்திலிருந்து ஒரிசா போறோம், தொழுநோய் மறுவாழ்வு மையத்துக்கு. ஒடிசா, நான் பிறந்ததுனால எனக்கு ஒரிசா மேல ஒரு பாரம். 3வது சர்ச்சு கட்டுறோம் வட இந்தியாவில். நாங்களே ஒரு கிராம சபைங்க. கன்னியாகுமரி மாதிரி இல்லை. எங்க ஊர் மக்கள் 85% கிராம மக்கள். நாங்களே மாசந்தோறும் 50 குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கிறோம். விதவைகள் கஷ்டப்படுறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ரொம்ப ஏழை மக்கள். பவர் பாயிண்ட்ல டிவியில எல்லாம் போட்டாலும் படிக்க தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா நல்லா பாடுவாங்க, நல்லா கை தட்டுவாங்க, மனப்பாடம் பாடி வர்ஷிப் பண்ணுவாங்க. படிக்க தெரியாதவங்க அழகா அந்த பாடி ஆராதிக்கிற பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மதுராந்தகத்துல படிக்க வைக்கிறதுக்கு நரிக்குறவர்கள் சாமியோ சாமியோன்னு இந்த குருவியெல்லாம் சொல்றான் பாருங்க, அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஊழியம் செய்யறோம். இந்த திருநங்கைகள் கை தட்டி காசு கேட்கிறாங்களே, உங்களுக்குன்னு பைபிள்ல ஒரு அதிகாரமே இருக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவங்ககிட்ட போய். அண்ணகர்கள், நீங்க விசேஷமான படைப்பு, உங்களையும் ஒருவர் நேசிக்கிறான்னு சொல்லி 40 பேரை சந்திச்சோம். 17 பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க. 17 பேர். இந்த திருநங்கைகள் சொல்றவங்க, எவரையும் இயேசு வெறுப்பதில்லை. அப்புறம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. என் போனை காட்டினா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட போட்டோ வச்சிருக்கிறேன். இந்த பிச்சை எடுக்கிறவங்க, ரோட்ல சுத்துறவங்க, மனல பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாம் வழியில உதவி செய்வது. அவ்வளவு போட்டோ வச்சிருக்கேன். யாரையும் விடுறதில்லை. அதுக்கு தாங்க அபிஷேகம். பரலோகத்துல பலன் வேணும். இந்த பூமியில எவ்வளவு பிரம்மாண்டமான கார்ல போறேன், எவ்வளவு வசதியா இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். வசதிக்கு ஒரு கார் தேவைதான், வசதிக்கு வீடு தேவைதான். இது அல்ல என்னுடைய வாழ்க்கை. பரலோக அக்கவுண்ட்ல கணக்குல பலன் பெருகட்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். டெய்லி யாராவது ஒரு ஆளுக்கு. அந்த ஹோட்டல்ல என்ன தங்க வச்சாங்க பாஸ்டர். நேற்று காலையில் ஒரு ஐயா வந்தார். அந்த டஸ்ட்பின் உள்ள குப்பை போடுறதுக்கு அதை கூப்பிட்டேன். அவரை காலையிலே கூப்பிட்டு அவர் கையில் ஒரு 100 ரூபா வச்சிங்க ஐயா அண்ணே. நேற்று காலையில் வந்தேன். இன்னொருத்தர் டீ வாங்கிட்டு வந்தார். அவர் வாங்கி கொடுக்க ஒரு கடமை. ஆனாலும் மேலே வந்த உடனே தங்க ஐயா ஒரு 50 ரூபா கையில் கொடுத்து வச்சிங்க ஐயா, ஒரு டீ குடிங்க ஐயா. ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனேன். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்ட உடனே அந்த ஆள் சோகமா நிற்கிறாரு. எல்லாம் ஒரு 1000 2000 கொடுக்குறாங்க. அவருக்கு 50 டீ குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு டிராக்ட் வச்சிருந்தேன் கார்ல. இயேசு ரட்சகர் ஈஸ்டர் நாயகன் ஒரு டிராக்ட் போட்டு 1 லட்சம் டிராக்ட்ஸ் போட்டோம் நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு. அதை கொடுத்து எப்பமா டைம் இருக்கும்போது பாக்கெட்டில் வச்சு இங்கே படிங்கன்னு சொன்னேன். ஆண்டரை பற்றி சொன்னேன். ரோட்டில் எத்தனை பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறேன். நம்மெல்லாம் அவங்ககிட்ட பேசுறத கௌரவ குறைச்சலா நினைக்கிறோம். நம்மெல்லாம் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாகிட்ட தெரியுமா? நம்ம ஸ்டாண்டர்டு என்ன ஸ்டாண்டர்டு? குப்பையில தான் கடந்தோம். நம்மளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு. குப்பையில நமக்கு தூக்கி வச்சிருக்காரு. ஆனால் நான் ஒரு பிச்சை எடுக்கிறவங்க விடுறதே கிடையாது. இந்த நாதஸ்வரம் ஊதுற மாதிரி ஊதிட்டு ஒரு மாடை கூட்டிக்கிட்டு எங்க தெருவுக்கு வந்தாங்க.
எங்க சர்ச்சில் பாஸ்டர் சொல்லி வச்சிருக்கேன், யாராவது வந்துட்டா விட்டுறாதீங்கப்பா, உடனே உள்ள கொடு, மாட்டை வெளியே கட்டு, நீ உள்ளவா. உள்ள வர வச்சு அப்படிதான் ஒருத்தர் வந்தாரு, உள்ள வாங்கப்பா, பாடுப்பா, ஒரு பாட்டு பாடுப்பாண்ணா. அவர் உடனே நலந்தானா, நான் நலந்தான். அவருக்கு வாழ்க்கை இல்லை, அவரை நம்பி ஒரு மாடு, 4 கால் மாடு, கூட ஒரு பையன் ட்ரம்மரு, அவனுக்கு வாழ்க்கை இல்லை. ஏன்பா இப்படி பிழைப்பு சார், நீங்க வரியா, நான் வேலை போட்டு தரேன், ஏதோ கிறிஸ்தவ பாட்டு வாசிப்பா, வாரந்தோறும் சர்ச்சில் ஒரு பாட்டு வாசி, நான் காசு தரேன், உனக்கு சாப்பாட்டு காசு தரேன் சொன்னேன். இயேசு நல்லவர், எவரையும் விடல, விடக்கூடாது, அதுதான் ஆவியானவர். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்நானம் எத்தனை வருஷம் ஆச்சு? அது பரலோகத்தில் உங்களுக்கு பலன் தராது. நான் 38 வருடமாய் சபைக்கு வருகிறேன், அதுல என்ன லாபம்? நான் சர்ச்சுக்கு வர்றேன், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நான் காணிக்க கொடுக்கிறேன், உங்களுக்கு தான் கர்த்தர் திரும்ப தருவாரு. நான் பைபிள் படிக்கிறேன், உங்களுக்கு தான் நன்மை. பரலோகத்துக்கு என்ன நன்மை? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்துல சந்தோஷம். பரலோகம் சந்தோஷப்படுவதை பூமியில தினமும் செய்யுங்கள், அதற்கு தான் ஆவியானவர். வெறும் கைத்தட்டுறதுக்கு இல்ல, கைத்தட்டல் தப்பு இல்ல, அந்நிய பாஷை தப்பு இல்ல, அதை பிரதானமா நினைச்சு செய்ய வேண்டியதை விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அசைந்தது. உங்க பையன் இன்னும் ரட்சிக்கப்படலையா? உங்க வீட்டுக்காரரு இன்னும் மனம் திரும்பலையா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கர்த்தர் அசைப்பார். ஜெபம் அசைக்கும், ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். அடுத்தது சாதாரண ஜெபம் போதாது, ஆவியில் நிறைந்த ஜெபம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். என் சொந்த பலத்துல முடியாது, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், நான் உதவி செய்யறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவர். அப்ப ஜெபம், அபிஷேகம். மூணாவது, இது ரெண்டுமே நம்மளை என்ன செய்ய வைக்கணும்னா ஊழியம் செய்ய வைக்கணும். தப்பா நினைக்காதீங்க, ஒரு குழந்தை இல்லாத ஒரு ஆளை பார்த்து மலடிங்கிறாங்க. ஆத்தும ஆதாயம் செய்யாத சபை மலட்டு சபை. சபையில 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம். ஒரு புது ஆத்துமா சபைக்குள்ள வரலன்னா நம்ம சபை மலட்டு சபை. அந்த மலட்டு தன்மை இந்த கூட்டத்தோட முடிவதாக, நீங்குவதாக. பிள்ளை பெறுகிற தாயை போல ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய நபர்கள் சபைக்குள் வருவார்களாக. எங்க ஆராதனை ஒரு முறை பாருங்க, நீங்க ஆராதனை முடிச்ச பிறகு பாருங்க. மதுராந்தகம் இயேசுதாஸ், எங்க சனிக்கிழமை உபவாச ஜெபமா இருக்கட்டும், ஞாயிறு ஆராதனை 9 மணி, 5 மணி, 7 மணி, 9 மணி, 9 மணி ஆராதனை லைவ். எப்பமாவது பாருங்க, ஒவ்வொரு ஆராதனையில எங்க ஆட்களை காட்டுவாங்க. இந்த மாதிரி எஸ்தர், சரோஜா, இல்லைன்னா அப்படி நம்ம பைபிள் பேர்ல இல்லைங்க, ஏகப்பட்ட இயேசு. விசேஷ கூட்டம் இல்ல, எங்க விசுவாசிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், ஐயா ஜெபம் பண்ணாரு, அவங்க ஜெபம் கூட சொல்ல தெரியாது. ஐயா மந்திரிச்சாரு, என்ன கொடுத்தாரு, நல்லாயிட்டேன், 7 வருஷமா குழந்தை இல்ல, ஐயா ஜெபம் பண்ணாரு, மந்திரிச்சாரு, சர்ச்சில் ஜெபம் பண்ணாங்க, குழந்தை பிறந்துச்சு, ஏசப்பா அற்புதம் செய்தாரு, நீ வா நீ வா என்று போய் அழைத்து 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 ஒரு விசுவாசியோட சபை ஆரம்பிச்ச நாங்க இன்னைக்கு 1000க்கு மேல விசுவாசிகளோட நல்ல ஒரு சபையை கத்துறது சின்ன ஊர்ல தந்திருக்காரு. நேற்று கூட சொன்னேன், குலசேகர அளவுக்கு கூட எங்க ஊர் இருக்க, நான் குலசேகரம் தங்கி இருக்கிறேன். குலசேகரத்தை பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குப்பா, இந்த அளவு கூட எங்க மதுராந்தகம் இல்ல. ஆனா நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த ஊர்ல தந்திருக்கிறாரு. காரணம் பரிசுத்த ஆவியானவர். எங்க விசுவாசிங்க, எங்க விசுவாசிங்க யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. 5 பேர், 6 பேர், 8 பேர். ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்றோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை, 5 ஆராதனையிலையும் ஒவ்வொரு வாரமும் 30 பேர் புதுசா வரணும். ஜெப குறிப்பு. சும்மா ஆத்துமாக்கள் வந்துட மாட்டாங்க. நமக்கு ஒரு பாரம் இருக்கணும். எழுதி போடுறேன், ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் 30 ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா, 30 ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இந்த காடை பாத்தீங்களா, சிலுவையை சுத்தி 12 பேர் பேர் எழுதி
அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கொடுத்தேன். ஜனவரி 1 12 மாசம் 12 பேருக்காக ஜெபம் பண்ணணும். உங்க சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, அபிஷேகம் வராதவங்க, சபைக்கு வராதவங்க எழுதுங்க. நானும் எழுதியிருக்கிறேன் 12 பேர். சிலருடைய பேரே தெரியாது. எங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு கட்டடம் இருக்கு, நல்ல பழகிறார், பேர் தெரியல, ஞாபகம் வரல. நான் என்ன தெரியுமா எழுதியிருக்கேன்? ஃப்ரண்ட் பில்டிங் அவர் பேர், முன் கட்டடம். தரிசனம் இருந்தா எப்படியும் எழுதலாம். ஒருத்தர் பேர் தெரியல, அவருக்கு முகம் எல்லாம் கொஞ்சம் கை கால் வெள்ளையா இருக்கும், ஒயிட் ஸ்கின். ஜெபிப்பதற்கு எப்படி எழுதினாலும் பரவாயில்லைங்க. 12 பேர். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் இல்ல 12 பேர் எழுதியிருக்கிறேன், சிலர்லாம் எனக்கு ஒரே போராட்டம் பண்றவங்க பாஸ்டர், இப்ப அவங்க சர்ச்சுக்கு வரேங்கிறாங்க பாஸ்டர் சொல்றாங்க. ஜெபம் வேலை செய்யும். இது இன்னொரு கார்டு. சந்திக்கப்படாத மக்கள். சந்திக்கப்படாத மக்கள் 2000 குரூப் இந்தியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி கார்டெல்லாம் வாங்கி விசுவாசிகள்கிட்ட 1500 கார்டை கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வச்சு ஜெபம். இந்த கார்டு நீங்க 2ஆம் வருகை வரைக்கும் ஜெபம் பண்ணு. இப்படி ஜெப குறிப்புகள் நான் நிறைய சொல்லலாம். ஏன் இதை சொல்றேன்னா, சபை பூமியில் இருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டது மற்றவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக. நாம சபைக்குள்ள வந்தது மற்றவங்க சபைக்குள்ள வர்றதுக்காக. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல விசுவாசி தான். சபைக்கு வரேன், ஜெபம் பண்றேன், ஆராதிக்கிறேன், ஒழுங்கா வரேன், எல்லா ஆராதனைக்கு வரேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசோமா கொடுக்கிறேன், கட்டிட நிதி எல்லாம் செய்யறேன், சந்தோஷம்தான். இது எல்லாத்தினாலையும் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா நீங்க ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் நபர் பரலோகத்துல பேர் எழுதப்பட்டா பரலோகம் சந்தோஷப்படும். அதை செய்திருக்கிறோமா? இதுவரை செய்திருக்கிறோமா? எத்தனை ஆட்டோ டிரைவருடைய போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆட்டோ டிரைவர் எத்தனையோ பேர், நிறைய புது ஆட்கள் நம்பர்கள். ஏன் சொல்றேன்னா, இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆராதித்து வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லல, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு வசனத்தை சொல்லணும், ஊழியம் செய்யணும். மருத்துவமனைக்கு புறப்பட்டு செல்லுங்கள். போகும்போது அவசியம் இல்லை, பைபிள் கொண்டு அவசியம் இல்லை. இந்த காலத்துல வெறும் கை வீசிட்டு போனா கூட போதும். புரியுதா உங்களுக்கு? ஞானம். அங்க போய் 4 பேர் போய் பயங்கரமா ஆவியில நிரம்பி, அந்த ஏற்கனவே டாக்டருங்க எழுதி போவாங்க, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் படுத்திருப்பாங்க, இவங்க பயங்கரமா இந்தியாவை அசைய ஆண்டவர் அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் தப்புன்னு போயிடுவார். அப்படி எப்படி போனாரு? இவர் ஜெபம் பண்ணி தான் அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி ஆயிடாம, அமைதியா ஜபிச்சாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். புரியுதா? அங்க போய் ஓ ஹா அது இங்க ஜெபம் பண்ணணும். இங்க நல்லா பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் சாப்பிட்டா ஜெபம் பண்ணா போதும். அங்க போய் பவர் காட்ட வேண்டாம். இங்க முட்டி போட்டாதான் பவர் அங்க வரும். ஒரு அல்லையில சொல்லுங்க. அவரை முக்காடு போட வேண்டியது அங்க பயங்கரமா ஒன்னும் தேவையில்லைங்க. நீங்க முக்காடு போடுறீங்களா போடலையாங்கிறதுல ஜெபம் பண்ணீங்களா, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இருக்கா, அபிஷேகம் பட்டிருக்கீங்களா, தைரியமா போய் செய்யுங்க ஊழியத்தை. ஊழியம் செய்யாத ஆட்களால ஆண்டவருக்கு லாபமே இல்லை. எங்க சபையில இந்த மாதிரி இந்த டிவி மாட்டிருக்கமே, இந்த மாதிரி பீம், இதுல எழுதி போட்டிருக்கிறேன் ஆத்தும ஆதாயம். கீழே வந்து எங்களுக்கு பார்க்கிங், எங்க சர்ச்சில். ஸோ அந்த பார்க்கிங் ஃபுல்லா பேனர், ஃபுல்லா நிறைய எழுதி போட்டிருக்க, பேனர் ஒட்டி இருக்கிறேன். ஸோ இதில் எழுதி போட்டிருக்கிறேன், ஆத்தும ஆதாயம் செய்யாத நான் உயிரோடு இருப்பதனால் லாபமும் இல்லை, நான் செத்து போவதனால் நஷ்டமும் இல்லை. படி, அப்படி எழுதி போட்டிருக்கிறேன். எதுக்கு வாழ்றோம்? ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக.